பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். மற்றொரு நேர்காணல் நிகழ்ச்சியில் ஏகேபி நேயர்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாங்கள் 3 முக்கியமான அதிதிகளை எங்களோடு தொடர்பை ஏற்படுத்தியிருக்கின்றோம். எமது சமூகத்திலே கல்விதான் எமது எதிர்கால சொத்து என்ற வகையில் கல்வியினுடைய முக்கியத்துவம், அது சமூகத்தில் ஏற்படுத்தும் மாற்றம், தாக்கம், இவைகள் சம்பந்தமாக நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த வகையில் எங்களோடு இன்று இணைந்திருக்கின்ற அதிதிகளில் சிறுபிள்ளை வைத்திய நிபுணர் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று கலாநிதி ரமீஸ் அபூபக்கர் அவர்கள் தென்கிழக்கு பல்கலைக்கழக பீடாதிபதி அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று எங்களுடைய கலாநிதி அஷ்மல் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அஷ்மல் ஹாஷிம் அவர்கள் துபாயில் இருந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார், டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் இப்பொழுது நேயர்களுக்கு அவர்களை பற்றி ஒரு சுய அறிமுகத்தையும், லண்டனில் தற்போது COVID-19 எவ்வாறு இருக்கின்றது என்பது சம்பந்தமான ஒரு சில தகவல்களையும் எங்களுக்கு கூறுவார்கள். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். சார், ரைஸ் முஸ்தபா, நான் ஒரு கன்சல்டன்ட், சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட், பீடியாட்ரிஷியன். இப்போ கரண்ட்லி ஒர்க்கிங் ஸ்ரீலங்காவிலையும் லண்டன்லையும் ஒர்க் பண்ணுறது. ஸ்ரீலங்காவில் ஏர்லிய யூனிவர்சிட்டி, ராஜாட்ட யூனிவர்சிட்டியில் ஐ வாஸ் ஹெட் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அண்ட் சீனியர் லெக்சரர். இப்போ இங்கே ஹாலி ஸ்ட்ரீட்ல யூகேல லண்டனில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இன்டென்சிவ் கேர் ஸ்பெஷலிஸ்டாக ஒர்க் பண்ணுறேன். இப்போ கரண்ட்லி யூகேல தான் இருக்கிறேன். இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, யூகேல வந்து கோவிட் ஒரு சீரியஸான கிரைசிஸ். நேற்று ஒரு நாளைக்கு நடந்த டெத் வந்து 1325 டெத் ஒன் டே 24 ஹவர்ஸுக்கு. ஸோ ஒரு நாளைக்கு 1325 பேர் கோவிடால சாகுறாங்க. அந்த அளவு அது கொஞ்சம் சீரியஸாக இருக்குது. ஒரு நாளைக்கு பாசிட்டிவ் ஆகுறது நியர்லி 62,000க்கு மேல போயிட்டு கொண்டிருக்குது. இப்படியான சிச்சுவேஷன்ல ஹாஸ்பிட்டல் எல்லாம் 150% கெப்பாசிட்டியில ரன் ஆகுது, விசேஷமாக லண்டன்ல. இப்போ ஒரு வெரி கிரைசிஸ் சிச்சுவேஷன். வேக்சினேஷனும் ப்ரோக்ராம் கேட்டுக்கொண்டிருக்குது. நிறைய ஸ்ரீலங்கன்ஸ் நாங்கள் ஆக்கள் இருக்கிற மில்டன் கெய்ன்ஸ்லையும் இது மிக கடுமையாக பரவி கொண்டிருக்கு. அதுவும் ஒரு ஹாட்ஸ்பாட் ஆகிக்குது. அதில் நிறைய ஸ்ரீலங்கன்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஆக்கள், வீட்டில் சஃபர் பண்ணுற ஆக்கள் நீக்கிறாங்க. இன்னும் சில தமிழ் கம்யூனிட்டியில ஸ்ரீலங்கன்ஸ் மரணமான ஆக்கள் இருக்கிறாங்க. கடந்த வாரத்தை விட இப்பொழுது அதிகமாக இருக்கின்றது. அப்படி ரொம்ப கூடி இப்ப கிரைசிஸ் சிச்சுவேஷன், இப்ப எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிக்குது லண்டன்ல. அதாவது அதை சொல்றது மேஜர் இன்சிடென்ட் டிக்ளரேஷன் லண்டன் மேயர் செஞ்சிருக்கிறாரு. அந்த வகையில நாங்க மிச்சம் இப்ப நான் நேற்று 24 hours ஐ வாஸ் ஆன் கால் இருந்து இன்றைக்கு மார்னிங் தான் வீட்டுக்கு வந்தேன். So situation very very bad. We'll see inshallah, but hope இந்த வேக்சின் கொடுக்கறதுக்கு கூடாக இதுக்கு ஒரு தீர்வு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. இன்னும் எப்படியும் ஒரு 2-3 months எடுக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். நாங்கள் இனி அடுத்து எங்களுடைய பீடாதிபதி கலாநிதி ரமீஸ் அபூபக்கர் சார் அவர்களை சுய அறிமுகம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Good evening. Walaikum assalam warahmatullahi wabarakatuh. நான் ரமீஸ் அபூபக்கர், சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியுடைய தற்போதைய கலை கலாச்சார பீடாதிபதி. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே கற்று அந்த பல்கலைக்கழகத்திலே பட்டம் பெற்று 2004ஆம் ஆண்டு பிறகு என்னுடைய மேற்படிப்புகளை பேராதனை பல்கலைக்கழகத்திலும் என்னுடைய கலாநிதி பட்டத்தை சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்திலும் கற்று மீண்டும் பல்கலைக்கழகத்திலே வந்து இணைந்து கொண்டதன் பிறகு அந்த பீடத்திலே உள்ள சமூகவியல் துறை தலைவராக நியமிக்கப்பட்டேன். அதற்கு பிறகு 2019 நான் பீடாதிபதியாக பதவியேற்று தற்போது
செயலாற்றிக் கொண்டிருக்கிறேன். எங்களுடைய பல்கலைக்கழகத்துடைய பீடத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்குமோ தெரியாது. கிட்டத்தட்ட 8 டிபார்ட்மெண்ட்ஸ்கள் இருக்கிறது. 1850 மாணவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய கலைப்பீடத்திலே மட்டும் கிட்டத்தட்ட 50-60 ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள், விரிவுரையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ இது பீடத்தை பற்றிய ஒரு கொரோனா சம்பந்தமாக சொல்ல போனால் கல்முனையில் இப்பொழுது கொரோனா அக்கரப்பத்தில் லாக்டவுன் முடிந்தது. ஆனால் தற்போது இப்பொழுதும் கல்முனை செயலான் வீதியிலிருந்து கல்முனை நான் நினைக்கிறேன் ரெஸ்ட் ஹவுஸ் ரோட் வரைக்கும் இப்பொழுதும் லாக்டவுனில் இருக்கிறார்கள். ஸோ கேசஸ் ஸ்டடிலி ரைசிங். சாய்ந்தமருது முழுவதும் லாக்டவுனில் இருக்கின்றதா? சாய்ந்தமருது நான் சாய்ந்தமருதை சேர்ந்தவன். கிட்டத்தட்ட 56 வரையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அவர்கள் பேஷண்ட்ஸ் கோவிட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அதே போல ஆன்டிஜென் டெஸ்ட் ரெண்டமா செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஊர் லாக்டவுன் பண்ணப்படல. ஆனால் கல்முனைக்குடியில நான் சொன்ன மாதிரி கல்முனையில செயலான் வீதியிலிருந்து ரெஸ்ட் ஹவுஸ் ரோடு வரைக்கும் லாக் பண்ணப்பட்டிருக்குது. கல்முனை டவுன் உட்பட்டதாக. ஸோ அங்க தொடர்ந்து ஆன்டிஜென் டெஸ்ட் செய்து கொண்டிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் நிலைமையை பார்த்து லாக்டவுனை லிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் மக்கள் கடும் கவனமாக இருக்கிறார்கள். சிவில் சமூக அமைப்புகள் எல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. பள்ளிவாசல் அமைப்புகள், இளைஞர் அமைப்புகள் எல்லாம் சுகாதாரத்துறைகளோடு ஒன்றித்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த COVID-19 ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று. ஸோ ஆனால் சிலர் பராமுகமாக வெளியிலே மாஸ்க் இல்லாமல், சமூக இடைவெளி கொள்ளாமல், இந்த ஹேண்ட் வாஷிங், கை கழுவுற விஷயங்கள்ல அசிரத்தையாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக கொரோனாவுடைய தாக்கத்தை அதிகரிக்கும் என்பதாக நாங்க பார்க்கலாம். சோ அதுல மக்கள் கொஞ்சம் அசிரத்தையா இருக்கிறதையும் பார்க்கக்கூடியதாக. ஆம், எவ்வளவு அறிவுறுத்தல்கள் கூறப்பட்ட போதிலும் மக்கள் அதில் கேர்லெஸ்ஸாக இருக்கின்றார்கள். தேங்க்யூ டாக்டர். அடுத்து நாங்கள் எங்களுடைய கலாநிதி அஷ்மல் ஹாஷிம் அவர்களை சுய அறிமுகம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் டாக்டர் அஷ்மல் ஹாஷிம். As of today, I work as a senior lecturer for Westward University College in UAE. எங்களோட யூனிவர்சிட்டியை பொறுத்தமாதிரி ஒரு 2,000 to 4,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. We offer programs, degree, masters, PhD level வரைக்கும் programs இருக்குது. I specifically teach for degree level and master level students, right? I specialize in organizational strategy and organizational performance. Last October, and doctorate viva I successfully defended. So I have been offered PhD with minor changes. Barakallah. I would say I specialize in research. So relatively, you can call me as a subject matter expert in terms of designing research. அதை தொடர்ந்து I actively publish. நான் ஒரு 2-3 பேப்பர் எழுதியிருக்கேன், research papers. I think I already நான் ஒரு 4 பேப்பர் ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணிக்கிறேன். இந்த லிங்க்டின் ப்ரொஃபைல் இருக்கு, அதில் டீட்டெயில்ஸ். அடுத்து www.ashmalhashim.com ஒரு நான் சைட் ஓபன் பண்ணிக்கிறேன். அதுல இந்த டீட்டெயில்ஸ் இருக்கு, நீங்க பார்க்கலாம். கோவிட்டை பத்தி சொல்லணும்னா யூஏஇல ஒன் குட் திங், அது என்னமோ தெரியாது, மக்களிடத்துல கோவிட் சம்பந்தமான ஒரு அவேர்னஸ், ஒரு பியூட்டிஃபுல் அவேர்னஸ் இருக்கு. அந்த ப்ரோஆக்டிவ்லி அவங்க மாஸ்க் வேர் பண்றது, சானிடைசர் யூஸ் பண்றது எல்லாமே கேஷுவலா நடந்து போனாலும் அந்த ப்ரோஆக்டிவ்னஸ் ஒன்று இருக்கு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, I would say people are very fatigued about in the situation. They are very tired, already tired. அந்த ஒரு ஃபீலிங் எல்லாருக்கிட்டையுமே சரியா. முந்தி எவ்வளவு கேர் பண்ணாங்க, இப்ப அது ஒர்க்கர்ஸ் இருக்கட்டும், இல்லாட்டி சாதாரண மக்கள் இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இருக்கட்டும், அந்த டயர்ட் ஃபீலிங் எல்லா இடத்துலயும் இருக்கு. பட் சர்வைவல் நோக்கி ஒரு பயணமா தான் இருக்கு. ஆனா ஒரு நல்ல இன்சிடென்ட் நடந்த யூஏல என்னன்னு சொன்னா, இப்ப ஃப்ரைசர் ப்ராப்ளி டாக்டர் ரைஸ் அந்த அவருக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். நான்
ஃப்ரைசர் அடுத்து ஸ்னோஃபோமாங்கிற ஒரு சைனீஸ் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி ரெண்டும் வந்து இவங்களோட ஹெல்த் அத்தாரிட்டி அவங்க ஒரு ஒரு கான்ட்ராக்சுவல் ஒப்ளிகேஷன்ல இந்த இன்ஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2000 ஆக்கள் எடுத்து வந்து அவங்க ஒரு டெஸ்ட் ஒன்று செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஆல்ரெடி தே ஸ்டார்டட் லாஸ்ட் வீக்ல இருந்து இங்க வேக்சினேஷன் செய்யறாங்க. அப்படி ஒரு நிலைமையில போய் கொண்டு. ஆம், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் சார். நாங்கள் உண்மையில் 3 மிக பெரும் கல்விமான்களோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடரவிருக்கின்றோம். நபிகளார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின். அறிவை தேடி கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாகும். அதே போன்று நெல்சன் மண்டேலா அவர்கள் சொன்னார்கள், சமூக மாற்றத்துக்கான மிகப்பெரிய ஒரு ஆயுதம் கல்வி. அதே போன்று பவர்ட்டி, வறுமையை ஒழிப்பதற்கான மிகப்பெரிய சாதனம் கல்வி என்று சொல்லியிருக்கின்றார்கள். இன்று சமூக மாற்றத்திலே மிக பெரும் பங்கு வகிக்கின்ற கல்வி இயலாளர்களோடு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை தொடர்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது நாங்கள் எங்களுடைய பீடாதிபதி, தென்கிழக்கு பல்கலைக்கழக பீடாதிபதி மதிப்புக்குரிய விரிவுரையாளர் ரமீஸ் அபூபக்கர் அவர்களோடு நாங்கள் முதலாவது கலந்துரையாடலை ஆரம்பிக்கின்றோம். சார், உங்களுடைய பல்கலைக்கழக கற்றல் அனுபவங்களிலே இன்று துறை வாரியாக எதனை தெரிவு செய்ய வேண்டும் என்பதில் மாணவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றது. அதே போன்றுதான் அவர்கள் அங்கு கற்று வெளியானதன் பின்னாலும் பல பல்கலைக்கழகங்களிலே பட்டதாரியாக வெளிவந்ததன் பின்னால் வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்வதிலும் அவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள். இந்த வகையில் கல்வியை நாங்கள் ஒருமுகப்படுத்துவது அல்லது சரியான இலக்கை நோக்கி எங்களுடைய அந்த நகர்வை அமைத்துக் கொள்வதற்கான உங்களுடைய ஆலோசனைகளை கூற முடியுமா? நன்றி பிரதர் நைசர் அவர்களே. பல்கலைக்கழக உண்மையில் உயர்தரம் கற்கின்ற மாணவர்கள் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் உயர்தர பரீட்சைக்கு தோற்றுகின்றார்கள் ஒவ்வொரு வருஷம். அதுல 30,000 பேர் தான் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்படுகிறார். இப்போது தற்போது அரசாங்கம் ஒரு 10,000 பேரை கூட்டி இருக்கிறதா சொல்லியிருக்கு. அப்ப அதனால 40,000 பேருக்கு சான்சஸ். இந்த வருடம் 10,000 பேர் கூட்டி இருக்கின்றார்கள், அதிகரிக்கிறாங்க. இப்ப அதனால பல்கலைக்கழகத்துக்கு எழுதினவுடன் அவங்க பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டால் எந்த துறையை தெரிவு செய்யணுங்கிறதுல உண்மையிலே கன்ஃபியூஷன் இருக்குது. அவங்களோட எந்த துறையிலே அவர்களுக்கு எதிர்காலம் இருக்கு, சிறப்பாக இருக்குதுங்கிறத பார்த்து ஒரு கைடன்ஸோட, நானும் பல்கலைக்கழக அந்த அனுமதி பத்திரத்தை விண்ணப்பம் நிரப்பும் போது எனக்கு சரியான கைடன்ஸ் கிடைக்கல, அல்லது நானே கைடன்ஸை தேடி போகல. ஆனால் இப்பொழுது அந்த துறை சார்ந்தவர்கள் அந்த ஃபார்ம்ஸ் நிரப்புறது சம்பந்தமாக எந்த துறையை தெரிவு செய்யணுங்கிற சம்பந்தமான நிறைய ப்ரொஃபஷனலி குவாலிஃபைட் கைட்ஸ் இருக்கிறாங்க சமூகத்துல. அவங்களோட இந்த ஃபார்ம்ஸை நிரப்பினால் நாங்க சாய்ஸ் பண்ணும்போது 2-3 சாய்ஸஸ சரியான தொழில் வாய்ப்பு, எதிர்காலம் சிறப்பா இருக்கக்கூடியது, அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், அவங்களோட இன்ட்ரெஸ்டோட துறையை தெரிவு செய்தால் அவங்களுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்கும் தான் நான் கருதுகிறேன். இதற்கு ஒரு ஒரு சப்போர்ட்டாக, உதவியாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு 2017ஆம் ஆண்டு 2014-15 காலப்பகுதியில் இலங்கையுடைய பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு 2017ஆம் ஆண்டு செய்த ஒரு ஆய்வில் 2014-15 பல்கலைக்கழக பட்டத்தை முடித்து வெளியேறி சென்ற மாணவர்கள் தொழில் வாய்ப்பு சம்பந்தமான ஒரு பேசஸ் ஸ்டடிஸ், ஒரு கொஸ்டினையர் கொடுத்து ஒரு பேசஸ் ஸ்டடிஸ் ஒரு ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த ஆய்வினுடைய வெளிப்பாடுகளாக கிட்டத்தட்ட எனக்கு அந்த புள்ளிவிவரம் இருக்கிறது. ஆர்கிடெக்சர்ல 100% பல்கலைக்கழகம் முடிச்ச உடனே தொழில் வாய்ப்பு பெறுறது 100% எடுக்கிறாங்க பல்கலைக்கழகமா. கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி செக்டர்ல பல்கலைக்கழகம் முடிச்ச உடனே, பல்கலைக்கழக கல்வியை முடிச்ச உடனே 100% தொழில் எடுக்கிறாங்க. எஜுகேஷனை ஒரு டிகிரி ப்ரோக்ராமா செய்யறவங்க 100% தொழில் எடுக்கிறாங்க தொழிற்சந்தையில.
எலைட் ஹெல்த் சயின்ஸ் என்று சொல்லி கூட சொல்லக்கூடிய பார்மசிட்டிக்கல் பார்மசியோட சம்பந்தப்பட்ட அந்த சுகாதார ஆரோக்கியம் சம்பந்தமான துறையை தெரிவு செய்யறவங்க 95% தொழிற்சந்தையில தொழில் எடுக்கிறாங்க பல்கலைக்கழக கல்வியை முடிச்சவங்க. இன்ஜினியரிங் முடிச்சவங்க 92% தொழில் எடுக்கிறாங்க. லோ சட்டப்பீடத்துல முடிச்சவங்க 85% தொழில் எடுக்கிறாங்க. சயின்ஸ் முடிச்சவங்க 83% உடனடியா தொழில் எடுக்கிறாங்க. எக்ரிகல்ச்சர் 82%, மேனேஜ்மெண்ட் 71%, ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி 45%, பல்கலை கல்வியை முடிச்ச உடனே 45%, பெர்ஃபார்மன்ஸ் ஆர்ட்ஸ் சொல்லி 37% என்று சொல்லி இந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில தொழில் வாய்ப்பு பெறக்கூடிய பல்கலைக்கழக கல்வியை முடிச்ச உடனே தொழில் வாய்ப்பு இந்த அளவுக்கு தான் இருக்குது சொல்லி ஒரு புள்ளி விவரம் எடுக்கப்பட்டிருக்குது. அவங்களுடைய தொழில் வாய்ப்பு சம்பந்தமாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் செய்யப்பட்ட ஆய்வு. அதுல மிக முக்கியமாக ஆங்கில மீடியத்துல இங்கிலீஷ் மீடியத்துல செய்த மாணவர்கள் தான் 81% மாணவர்கள் தொழில் வாய்ப்பை மிக இலகுவா பெற்றுக் கொடுக்கிறார்கள். சிங்கள மீடியத்துல படிச்ச மாணவர்கள் 46%, தமிழ் மீடியத்துல படித்தவர்கள் 27% தான் தொழில் வாய்ப்பு பெற்றுக் கொள்றாங்க. இதுல இருந்து சுருக்கமா என்ன விளங்குதுன்னு சொன்னாங்க, 81% மாணவர்கள் இங்கிலீஷ் மீடியத்துல இங்கிலீஷ் மீடியத்துல செய்தால் அவர்களுடைய கற்கை நிறைய உடனடியா அவர்களுக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மாதிரி இது. அதுலயும் குறிப்பாக ஏலெவல் இங்கிலீஷ்ல ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருக்குது இங்கிலீஷ். அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அது கம்பல்சரி அல்ல ஏலெவல்ல. ஆனால் அந்த ஏலெவல்ல எடுத்தார்கள் இங்கிலீஷ் எடுத்தவர்கள் கிட்டத்தட்ட 83% மாணவர்கள் பல்கலைக்கழக படிப்பை முடிச்ச உடனே தொழில் எடுக்கிறார். பி எடுத்தார்கள் 85% மாணவர்கள், சி எடுத்தார்கள் 82% மாணவர்கள் அப்படின்னு புள்ளி விவரம் அந்த ஆய்வுல சொல்லுது. சோ இதன் அடிப்படையில அவங்களுடைய மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு அதாவது ஏலெவல் எடுத்த உடனே அவர்கள் பல்கலைக்கழக தெரிவை மேற்கொள்ளும் போது இந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில அவருடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், அதே போல அவர்கள் தெரிவு செய்த துறை, அவர்களுடைய அதே போல எதிர்காலம், தொழில் வாய்ப்பு, அவருடைய ஃபியூச்சர் கோல், அம்பிஷன்ஸ், இப்படியான விஷயங்களை பார்த்து சரியான கைடன்ஸோட அவர்கள் துறையை தெரிவு செய்தால், அதுலயும் குறிப்பாக இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக தங்களை சில பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு பழைய தலைவர் பேராசிரியர் மொஹாந்தி சில்வா அவர்கள் சொன்னார், நாங்கள் கூட்டாதிபதிகளுக்கான ஒரு மீட்டிங்ல அவர் சொன்னார், மெடிக்கல் ஃபேக்கல்ட்டில வந்த கொடியன் சிங்கள பாய் ஒருவன் அவரவே இங்கிலீஷ் மீடியத்துக்கு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு வந்திருக்கிறார். அவர் வரும்போது அவருக்கு ஆங்கிலம்டா கடும், அவருக்கு என்ன சொல்லுவோம் நஞ்சு மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து படிக்க வந்திருக்கிறார். ஆனால் அவர் தேர்ட் இயர் ஆகும் போதே நல்ல ஒரு இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சு நல்ல ஆங்கில புலமைத்துவம் வாய்ந்த ஒருவராக மாறிட்டார் என்று சொல்லி மொஹாந்தி சில்வா ஒரு மீட்டிங்ல சொன்னார். சோ இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கலாம் ஒரு தைரியம் உள்ளவர்களாகவும் மாணவர்கள் இங்கிலீஷ் மீடிய கோர்சஸ் செலக்ட் பண்ணால் அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அதனாலதான் ஏலெவல்ல இங்கிலீஷ் ஃபெயில் ஆனாலும் யூனிவர்சிட்டி கிடைக்கும். ஆனால் அந்த ஆங்கிலத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்கள் படித்தால் கற்றால் அவர்களுக்கு தொழில் வாய்ப்பு இப்பொழுது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ், குறிப்பாக அந்த பல்கலைக்கழக தொழில் வாய்ப்பை கூட்டக்கூடிய அதிகரிக்கக்கூடிய எந்த சாஃப்ட் ஸ்கில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மாணவர்களிடத்துல கேட்கப்பட்ட போது பட்டதாரி மாணவரிடத்துல அவர்கள் 52% சொல்லிக்கிறாங்க ஆங்கிலம் இங்கிலீஷ், அதே போல 20% சொல்லிக்கிறாங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், 17% சொல்லிக்கிறாங்க பர்சனாலிட்டி ஸ்கில்ஸ், 8% சொல்லிக்கிறாங்க லீடர்ஷிப் என்று சொல்லி இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் சொல்லிக்கிறாங்க. சோ அவருடைய ஆங்கில புலமைத்துவம், அதே போல அவருடைய துறை சார்ந்த விஷயம், அதுக்கு கூட சாஃப்ட் ஸ்கில்ஸையும் கொஞ்சம் கூடுதலா போக்கஸ் பண்ணினால் நான் நினைக்கிறேன் மாணவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த அடிப்படையில் நான் பல்கலைக்கழக துறை சார்ந்த அடிப்படையில் பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்கள் எந்த அடிப்படையில் அவர்கள் துறைகளை தெரிவு செய்ய வேண்டும், அவர்கள் தெரிவு செய்த பின்னர் எந்த மீடியத்தில் அவர்கள் படிக்கணும், அவர்கள் அந்த துறையை மட்டுமல்லாமல் ஏனைய சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சோசியோ இமோஷனல் ஸ்கில் என்று சொல்லி நாங்க இப்ப டெர்மினாலஜி பயன்படுத்துறோம். சவுத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டியில டிப்ளோமா இன் இங்கிலீஷ் அதற்காக நிறைய மாணவர்கள் ட்ரை பண்ணினாலும் அது எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை என்ற ஒரு ஆதங்கம் இருக்கின்றது. அது ஒரு கடினமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒரு கடினமானது என்ற வகையிலும்
இன்று அதிகமாக ஏ-லெவல் மாணவர்கள் இந்த ஏ-லெவல் இங்கிலீஷ் ஆப்ஷனல் சப்ஜெக்டில் அதிகமானவர்கள் ஃபெயில் ஆகிவிடுகின்றார்கள். நான் அதிகமான பாடசாலைகளில் பார்த்தபோது பாஸ் ஆகின்ற வீதம் மிக குறைவானதாகவே இருக்கின்றது. எனவே எவ்வளவுதான் நாங்கள் வேலை வாய்ப்பு ஆங்கில கல்வியில் இருக்கின்றது என்றாலும் அது ஒரு மொழிதான், அறிவு இல்லை என்று ஒரு டிமோட்டிவ் பண்ணுகின்ற ஒரு சமூகமும் இருக்கின்றது. ஆனால் அதே நேரம் உண்மையில் ஆங்கில கல்விக்குரிய வேலை வாய்ப்பு இப்பொழுது நீங்கள் கூறியதில் அதிகமான பெர்சன்டேஜ் ஆங்கில கல்வி வேலை வாய்ப்பு ஆங்கில கல்விக்கு தான் இருக்கின்றது. எனவே இந்த டிப்ளோமா இன் இங்கிலீஷ் சவுத் ஈஸ்ட் அந்த அதை பரவலாக்குவதற்குரிய நடவடிக்கைகள் இருக்கின்றதுவா சார்? இந்த டிப்ளோமா இங்கிலீஷ் கோர்ஸ் எக்ஸ்ட்ரா நாங்கள் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் நடத்துறோம் எங்களை பிடத்தால. அதுல காம்படிஷன் அதிகமா இருக்குது, பேமெண்ட்ஸ் ஆனால் அதிகமான வெரி ஹை காம்படிஷன் இருக்குது. என்றால் கேண்டிடேட்ஸ் அப்ளிகேஷன் நிறைய வருது. அதனால அவங்க செலக்ஷன் டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க, குவாலிஃபிகேஷன் பார்க்கறாங்க. அதே போல செலக்ஷன் டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. இப்ப அண்டர் கிராஜுவேட் டைம் எங்களோட பீடத்துல டெஸ்ட் சொல்லி டீச்சிங் இங்கிலீஷ் as a secondary language ன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் டிகிரி ப்ரோக்ராம் வந்து நாங்கள் ஆஃபர் பண்றோம். அது ஒரு எம்ப்ளாயபிலிட்டி கோர்ஸ். அந்த சொல்லி ஒரு டிகிரி அதுக்கு கூட நாங்க செகண்ட் இயர் ஆகும்போது தான் அந்த ஸ்பெஷல் டிகிரியை கொடுக்குறோம். அதுக்கு சர்டன் கிரைட்டீரியா இருக்குது, குவாலிஃபிகேஷன். அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் அந்த மாணவர்கள் அந்த மீட் பண்ணினால்தான், அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் வைத்திருந்தால்தான் அவர்களை நாங்க ஸ்பெஷல் டிகிரியை செய்யறதுக்கு விடுறோம். அதே போலதான் டிப்ளோமா இங்கிலீஷுக்கும் சில கிரைட்டீரியா வச்சுக்கிறாங்க. ஏ எடுத்துக்கணும், இல்ல பி எடுத்துக்கணும், இல்ல சி எடுத்துக்கணும். இங்கிலீஷ் ஓ லெவல்ல ஏ லெவல்ல கொஞ்சம் அவங்க படிக்கணும். அதே போல எக்ஸாம்ல அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயும் அவங்க பாஸ் பண்ணிக்கணும். ஓவர் 40க்கு மேல அவங்க எடுத்துக்கணும். அப்படின்னால்தான் அவங்க டிப்ளோமா இங்கிலீஷ் சர்டிபிகேட் இங்கிலீஷ்க்கு விடுறாங்க. மாணவர்களை இலக்கு நோக்கி நகர்த்துவதிலே நல்லதொரு விடயத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தினீர்கள், மோட்டிவேட் பண்ணினீர்கள். நல்லது சார். உண்மையில் டாக்டர் அஸ்மல் ஹாசிம் அவர்களே, கலாநிதி ரமீஸ் அபூபக்கர் அவர்கள் சொன்ன அந்த ஆங்கில கல்வி, இந்த வேர்ல்ட் ட்ரெண்ட், உலகத்தினுடைய போக்கை மாணவர்கள் புரிந்து கொள்வதில் தவறு விடுகின்றார்கள். இந்த குறிப்பாக உலகமயமாக்கல், இப்ப குளோபலைசேஷன் என்றால் என்ன என்று தெரியும் என்றுதான் நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதன் விளைவாகத்தான் அவர்கள் இந்த வேலை வாய்ப்பு துறை வாரியாக இதனை தெரிவு செய்வதெல்லாம் நிறைய பிழைகள் தவறு விடுகின்றார்கள். அந்த வகையில் நீங்கள் முதலாவதாக இந்த குளோபலைசேஷன் என்பது பற்றி எங்களுக்கு கூற முடியுமா? குளோபலைசேஷன்ங்கிறது உண்மையிலே வந்து with the very first it's an experience, right? It's an experience. நீங்களும் நானும், you and I go through, right? Very first thing in a simple language. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொன்னா, இப்ப increasingly product and services are getting standardized across the national border. நம்ம இப்ப உதாரணத்துக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்ப ஒரு 30 வருஷத்துக்கு முந்தி இல்ல 40 வருஷத்துக்கு முந்தி, சரியா, இப்ப அமெரிக்காவில் இல்லாட்டி லண்டன்ல ஒரு ஆள் வந்து iPhone 12 வாங்கியிருந்தாருன்னு சொன்னா, அவர் பாவிக்கிற அந்த ஐபோனுக்கும் அதே ஐபோன் ஏசியாவில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா, அந்த ரெண்டு போனுக்கும் ஒரு மசிவ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு 40 வருஷத்துக்கு முந்தி the first cut, the high quality goes to west, second third layer ஏசியா. இன்னைக்கு வந்து அப்படி ஒரு சாத்தியம் இல்லை. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையா குளோபலைசேஷன் என்ன பொறுத்த மாட்டல. இது அடுத்த இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்ப நீங்க நைக்கி எடுத்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து when it comes to commodities அவங்க தான் வந்து மார்க்கெட் லீடர் குளோபலி, சரியா? when it comes to shoe producing shoe athletics item, அவங்க சொல்லாங்க என்னன்னா, we don't manufacture even a pair of shoes. அதை ஏன் சொல்லாங்கன்னு சொன்னா, அவங்க ஷூவை டிசைன் பண்றதுல அவங்களோட என்டையர் ஃபோக்கஸ் இருக்கு. மற்ற எல்லா ப்ராசஸுமே வந்து சைனா இந்தியாவுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணப்படுது. அப்ப இந்த ப்ராசஸ்ல வந்து நாடுகளுக்கு இடையே எக்கனாமிக்ஸுக்கு இடையில வந்து ஒரு இன்டர் டிபெண்டன்சி வருது, ரைட்? ஆனா இந்த குளோபலைசேஷன் வந்து as a எக்ஸ்பீரியன்ஸ் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா, ஓவரால் வந்து ப்ராடக்ட்ஸ் இல்லாட்டி சர்வீஸ் ஆஃபரிங் குவாலிட்டியை கூட்டுறீங்க, சரியா? அப்ப அதே பினோமினல், அதே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியிலையும் வந்து இதுக்கு என்ன பொறுத்த மாட்டேன், ரைட்? ஓகே, கல்வியிலும் அது தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு. முதலாவது வந்து நாம விளங்கிக் கொள்ளணும்,
எஜுகேஷனை பொறுத்த மாதிரி இந்த குளோபலைசேஷன் the version நீங்களும் நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற குளோபலைசேஷன் இஸ் an அமெரிக்கன் வெர்ஷன். சரியா? இப்ப இதுக்கு முந்தையும் வந்து ஒரு 100 இயர்ஸ்க்கு முந்தி குளோபலைசேஷன் இருந்திருக்காருன்னா எஸ், அப்சல்யூட்லி எஸ். ஆனா அது ஒரு வேற ஃபார்ம்ல இருந்திருக்கு. நாடுகால் பயணங்கள் ஆகவும் இல்லாடி ஹவு டு பில்ட் ஷிப்பிங் டெக்னாலஜி அந்த வகையிலான ஒரு வேவா தான் குளோபலைசேஷன் ஒரு 300 வருஷங்களுக்கு 400 வருஷங்களுக்கு முந்தி இருந்திருக்கு. சரியா? இப்ப நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற வெர்ஷன் வந்து அமெரிக்கன் வெர்ஷன் ஆஃப் குளோபலைசேஷன். இது என்ன செஞ்சிருக்கேன்னா என்ன பொறுத்த மாதிரி வந்து இது வந்து அதாவது அப்ளிகேஷன், எஜுகேஷன் அப்ளிகேஷன்ங்கிற விஷயத்த கூட்டி நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ பர்ஸ்யூ பண்றங்கிற மட்டும் உங்களுக்கு நாட் இனஃப். சரியா? நீங்க அதை அப்ளை பண்ணணும். சரியா? ஆனா அந்த கல்வி வந்து எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, உதாரணமா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் என்னென்ன ரோல்ஸ் இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அதை நோக்கித்தான் வந்து அந்த குளோபலைஸ் எஜுகேஷன் போய் கொண்டிருக்கு. சரியா? ஆகவே இப்ப நீங்க எந்த ஒரு துறையை தேர்ந்தெடுத்தாலும் சரியா, இப்ப நீங்க ஒரு கம்பெனில போய் ஒர்க் பண்ணி அங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ண போறேன், வாட் இஸ் த வேல்யூ யூ ஆர் கோயிங் டு ப்ரொடியூஸ், ரைட்? தட்ஸ் தி பாட்டம் லைன். சரியா? அப்படித்தான் உண்மையாகவே அது பார்க்கப்படுது. அடுத்து வந்து இப்ப வந்து நிஷ் ஸ்கில்ஸ், உதாரணத்துக்கு வந்து பிக் டேட்டா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரைட்? ஓகே, சோ டிசைன் திங்கிங், நம்மளுக்குள்ள ஒரு சிந்தனை இருக்கு. குளோபலைசேஷன் பேசக்குள்ள வந்து எப்பவுமே அது ஒரு ஐடி ஓரியன்டட் ஸ்கில்லா தான் இருக்கணும் எல்லாரும் யோசிக்கிறாங்க. அது அப்படியே இல்லை. அது வந்து என்ன ஒரு ஸ்கில்லா இருக்கலாம். அந்த ஸ்கில் வந்து உண்மையா வந்து இட் ஷுட் ப்ரொடியூஸ் வேல்யூ. அது வந்து உங்களோட நீங்க ஒர்க் பண்ற கம்பெனியா இருக்கலாம், இல்லாட்டி நீங்க ஒர்க் பண்ற எந்த ஒரு இடமா இருக்கலாம். அந்த ஒர்க் பண்ற இடத்துல வந்து அது ஒரு வேல்யூ ப்ரொடக்ஷனை கொண்டு வரணும். அப்பதான் அந்த ஸ்கில் டிமாண்ட் பண்ணப்படுது. அடுத்து வந்து இந்த குளோபலைசேஷன் இன்னொரு விஷயத்த ஸ்பெசிபிக்கலி குவாலிட்டி சம்பந்தமா நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா, இப்ப உலகத்துல இருக்கிற எல்லாரும் இப்ப எஜுகேஷன் எடுத்து சொன்னா, இப்ப ஒரு ஆள் வந்து MIT-ல லெக்சர் ஆகிக்கலாம், ஒரு ஆள் வந்து நம்மளோட ப்ரொஃபசர் ரமேஷ் மாதிரி சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில இருக்கலாம், இல்லாட்டி இன்னொருத்தர் வந்து லண்டன் சாரி UK இருக்கிற கேம்பிரிட்ஜ்ல லெக்சர் ஆகிக்கலாம். இவங்க எல்லாரும் வந்து ஒரே பிளாட்ஃபார்ம்ல கம்பீட் பண்றாங்க. சரியா? ஒரே பிளாட்ஃபார்ம்ல கம்பீட் பண்றாங்க என்ன பொறுத்த மாதிரி. அப்ப அத வந்து ஈஸியா நம்ம விளங்கி கொள்றதுக்காக வந்து அக்ரிடியேஷன் ஒரு விஷயத்தை கொண்டாந்துருக்காங்க. சரியா? இப்ப குளோபலி உங்களோட டிகிரி, சரியா, இல்லாட்டி உங்களோட மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் இல்லாட்டி PhD ப்ரோக்ராம் validated by accreditation. ஸோ குளோபலி உங்களோட யூனிவர்சிட்டிக்கு ஒரு குளோபல் ரேங்க் இருக்கு. உங்களோட ரிசர்ச் டிகிரியை வெலிடேட் பண்ணி இந்த யூனிவர்சிட்டி என்று. அப்ப நீங்க வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகல அந்த அக்ரிடியேஷன்ங்கிற விஷயத்த வந்து எம்ப்ளாயர்ஸ் அதிகமாக கருத்துல கொள்ளாங்க. அதுல ப்ரொஃபசர் ரமேஷ் பிரர் வந்து 2 விஷயத்தை சுட்டி காட்டினார். ஒன்று வந்து அவர் சொன்னார் வந்து லாங்குவேஜ், சரியா, தி அப்ளிகபிலிட்டி ஆஃப் தி லாங்குவேஜ். இப்ப வந்து இந்த வேர்ஷன் நானும் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற குளோபலைஸ் வேர்ஷன் லாங்குவேஜ், குளோபலைஸ் லாங்குவேஜ் இங்கிலீஷ். நாளைக்கு அது வந்து மெண்டரின் மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரியா? குளோபலைசேஷன் 3.0 சைனால இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கு ஏற்கனவே. அந்த டைம்ல அந்த லாங்குவேஜ் குளோபலைஸ் லாங்குவேஜ் மெண்டரின் வரலாம். பட் நானும் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற இன்றைக்கு வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற குளோபலைசேஷன் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ். அது ஒரு முக்கியமான விஷயம். ஆமா, இந்த விடயத்திலே நாங்கள் டிரெக்டாக சமூகத்துக்கு இதனால் உள்ள பாதிப்பு, உலகமயமாக்கல் மூலம் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகளை நாங்கள் சுருக்கமாக பார்த்தால், அதாவது இப்ப நீங்க சமூகம்ங்கிறது வந்து நான் நினைக்கிறேன் வந்து நீங்க நம்முடைய சமூகத்தை தான் மென்ஷன் பண்ணல. இந்த ப்ரோக்ராம், இந்த விஷயம் எமது மாணவர்களை வலுப்படுத்துவதற்காக நாங்கள் செய்கின்ற ப்ரோக்ராம். எனவே அவர்கள் நேரடியாக இதில் பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக அது அமைவது இந்த நிகழ்ச்சியை ஸ்ட்ரென்த் ஆக்கும். எனவேதான் சமூகம் உலகமயமாக்கல் எமது சமூகத்தை எவ்வாறு பாதித்திருக்கிறது. அந்த வகையில ஒரு 5 காரணிகளை சொல்றேன். சரியா? நான் வந்து 5 காரணிகளையும் அதுக்கான சொல்யூஷன்ஸையும் ப்ரொபோஸ் பண்றேன். சரியா? நான் வந்து இப்ப நம்முடைய சமூகத்தை ஒரு இமர்ஜிங் சொசைட்டியா தான் நாம பார்க்க வேண்டியது. சரியா? ஒரு வளர்ந்து வருகின்ற சமூகத்தான் பார்க்க வேண்டியது. இந்த குளோபலைசேஷன் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா, மோஸ்ட்லி
நான் நினைக்கிறேன் ப்ரொஃபசர் ரமேஷ் பிரதர் he can have a better say on this. என்ன பொறுத்தமல்ல நம்முடைய சமூகத்தில் இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் இட் ட்ரேட் பேஸ், வெரி ஸ்டாண்டர்டைஸ். சரியா? அப்ப என்ன பொறுத்தமல்ல நம்மட அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா எஜுகேட் பண்ணப்படுறாங்க. என்னத்துக்குன்னு சொன்னா they perform extraordinarily well in test, but when it's come to real application they fail miserably. சரியா? இது வந்து என்டர்டேக் ரைட், முதலாவது ரைட். அடுத்த ரெண்டாவது விஷயம் இந்த குளோபலைசேஷன் மெட்டீரியலிசம்ங்கிற ஒரு விஷயத்தை, ப்ரொடக்டைசேஷன் ஒரு விஷயத்தை ஃபெசிலிட்டேட் பண்ணுது. ஸோ எல்லாரும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் when you pursue a master's or when you pursue a degree or doctorate, you think how to make money. அந்த how to make moneyங்கிற விஷயம் is become the centric orientation of everyone's thinking. சரியா? அப்ப இதுல பியூட்டி என்னன்னு சொன்னா எந்த ஒரு யூனிவர்சிட்டியுமே நீங்க எப்படி மணி மேக் பண்ணலாம்ங்கிறத படிச்சு தரல. சரியா? சரியா? இட்ஸ் இம்பாசிபிள். அப்ப அடுத்தது இப்ப நீங்க இப்ப உலகத்துல இருக்க எல்லா எஜுகேஷன் யூனிவர்சிட்டிஸும் இல்லாட்டி எல்லா மாணவர்களும் ஒரு பிளாட்ஃபார்ம்ல கம்ப்யூட் பண்றதால அந்த அந்த கேப் இருக்குதானே. இப்ப ஒரு ஹை குவாலிட்டி எஜுகேஷனுக்கும் ஒரு லோ குவாலிட்டி மீடியோக்கு லெவலுக்கும் இருக்க அந்த கேப் பெரிதாகி கொண்டே போகுது. சரியா? அப்ப இந்த கேப் எப்படி பிரிட்ஜ் பண்ணலாம்ங்கிற ஒரு இஷ்யூ ஒரு இமர்ஜிங் சொசைட்டில இருக்கும். அடுத்து என்ன ஸ்கில்ல நாம அக்வயர் பண்ணணும், பண்ணினா ஒரு நல்ல ஜாபுக்கு போகலாம் என்கிற சம்பந்தமாக வெரி லிமிட்டட் வழிகாட்டல் தான் நம்மள்ட்ட இருக்கு. ரைட், ஓகே. இப்படி சில மிக முக்கியமான பிரச்சனைகள் ஒரு எந்த ஒரு இமர்ஜிங் சொசைட்டிக்கு டைம் இருக்கும். அது நம்மளோட சொசைட்டி இத மட்டும் இல்லை, எந்த ஒரு சொசைட்டிக்கும் டைம் இருக்கும். இப்ப இந்த நான் மேல சொன்ன அதாவது மேல சொன்ன அந்த இஷ்யூஸ எப்படி முந்தி இருந்த ஒரு இமர்ஜிங் சொசைட்டி ஓவர் கம் பண்ணிருக்கேன்னு பார்த்தோம்னு சொன்னா, நான் ஐம் a very vivid reader, ரைட்? ஓகே. நான் இதை எப்படி யோசிக்கிறேன்னு சொன்னா, இப்படியான ஒரு சொல்யூஷனை ப்ரொபோஸ் பண்றதுக்கு there is no one particular bookish approach. ஒரு ஒரு தியரி ரீதியான ஒரு சொல்யூஷனை நோக்கி நான் போயில. இட்ஸ் a very practical. அப்படிங்கும்போது நான் யுஎஸ்ஏ எஜுகேஷன் சிஸ்டம் ஏன் உலகத்துல ஒரு சக்சஸ்ஃபுல்லான எஜுகேஷன் சிஸ்டம் ஆயிருக்கு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். ஓகே. நான் முதலாவது காரணியாக நான் ஐடென்டிஃபை பண்ணேன்னு சொன்னா, இப்ப யுஎஸ்ஏ as a country நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா it just 229 years old country, but if you take China or India 2000 years old country. சரியா? அப்ப 229 இயர்ஸுக்குள்ள ஒரு வேர்ல்ட் சூப்பர் பவரா last 40 years they dominated the world. If you ask the question how, முதலாவது ஆன்சர் என்னன்னு சொன்னா அவங்க கண்ட்ரில இருக்கிற லிபரல் எஜுகேஷன். என்ன பொறுத்தமால லிபரல் எஜுகேஷன் அங்க சிஸ்டம் என்னன்னு சொன்னா பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், they compete on a common platform. They compete for faculty, they compete for student, they compete for publication. இது என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா இந்த குளோபல் ஃபினோமினன் it made them to search for the excellence. இந்த உலகத்துல என்ன அதாவது நாலேஜ் ப்ரொடக்ஷன்ல என்ன வெரி பெஸ்டா இருக்கு என்கிற ஒரு காம்படிஷன் ஏற்படுத்துறீங்க. சரியா? அப்படி ஒரு சூழல் நம்மட இமர்ஜிங் சொசைட்டில இல்ல. முதலாவது விஷயம் நான் ஐடென்டிஃபை பண்ணேன். ரெண்டாவது விஷயம் டாக்டர், நாங்கள் அடுத்த பகுதியில் உங்களுடைய அந்த விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கொண்டு போகலாம். உண்மையில் நல்லதொரு சமூக தாக்கத்தை பற்றி எவ்வாறு நாங்கள் தூரமாக இருக்கின்றோம், இன்றைய நடைமுறையை விட்டு எப்படி தூரமாக இருக்கின்றோம் என்பதை நல்ல உதாரணங்களுடன் விளக்கினீர்கள். நல்லது. நாங்கள் இப்பொழுது எங்களுடைய சிறுபிள்ளை வைத்திய நிபுணர் டாக்டர் ரைஸ் முஸ்தபா சார், இப்பொழுது கல்வியை நாங்கள் கல்விக்குரிய வேலை வாய்ப்பு, அதே நேரம் அது உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கிற தாக்கங்கள் பற்றி நாங்கள் இப்போது பேசிக் கொண்டிருந்தோம். உண்மையில் வாலிபர்களை பலப்படுத்த வேண்டிய, தரப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயமான தேவை இன்று இருக்கின்றது. இன்று பலவீனப்பட்ட ஒரு சமுதாயமாக நாங்கள் மாறிக்கொண்டிருப்பதன் காரணம் வாலிபர்கள் ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாத ஒரு நிலைமை இன்று காணப்படுகின்றது. எனவே இந்த கல்வியின் தரமான கல்வியின் மூலம், ஒரு விரிவான சமகால கல்வியின் மூலம் எப்படி அவர்களை பலப்படுத்தலாம், அதே போன்று நேயர்கள் குறிப்பாக உங்களிடம் கேட்டிருக்கின்ற ஒரு கேள்விதான், இந்த கல்வியினுடைய நோக்கம் என்ன,
என்பதை தெளிவுபடுத்துமாறும் கூறியிருக்கின்றார்கள். எனவே நான் நினைக்கின்றேன் இந்த இந்த விடயத்தை உள்ளடக்கியதாக உங்களுடைய இந்த பதில் அமையும் என்று இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர், தேங்க் யூ வெரி மச். நல்ல ஒரு கேள்வி. உண்மையிலே ஒரு சமூகத்துல ஒரு சமூக மாற்றம் வர வேணும் என்று சொன்னா அது கல்வி கூடாக மாத்திரம்தான் வரலாம், வேற எந்த ரூட்டும் இல்லை. ஏன்னா அந்த ரூட் இருந்திருக்கும் என்று சொன்னா அந்த ரூட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவிச்சிப்பான். ரசூல்லா பாவிச்ச ஸ்ட்ராட்டஜி, அது அல்லாஹ் தஆலா கொடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னென்றால் எஜுகேஷன், கல்வி கூடான சமூக மாற்றம். நான் சொல்ல போகல சிலர் யோசிப்பாங்க, அப்படி இல்லையே, மக்காவிலேயோ மதீனாவிலேயோ யூனிவர்சிட்டி ஆஃப் மக்கா, யூனிவர்சிட்டி ஆஃப் மதீனா ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லையே, ரைட்? இதை நாங்க கொஞ்சம் ஆழமா விளங்கணும். இப்ப அதாவது நான் என்ன சொல்றேன்டால், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது நான் சொல்ற இந்த கருத்துகள் ரெண்டு பேசிஸ வச்சதாக இருக்கும். ஒன்று சயின்டிபிக்கலி அது ரிசர்ச் பண்ணப்பட்டு ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு ரிசர்ச் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். அடுத்தது இப்போ நான் மோர் தேன் சயின்டிபிக் ஸ்டூடெண்ட், ஒரு மெடிக்கல் ஃபீல்டை விட ஐம் எ ஸ்டூடெண்ட் ஆஃப் த குர்ஆன், ரைட்? எனவே நான் அந்த குர்ஆன்ட அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆன்ட வஹீயுடைய பேசிஸ்ல எனக்கு அதை வேலிடேட் பண்ணலுமாய்க்கு, ரைட்? அதான் நான் சொல்ல வரேன். ஓகே, இப்போ நாங்க ஒரு பேஸை பாருங்க, ஒரு வெரி வெரி ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்னு சொல்றேன். இப்போ ரசூலுல்லாஹ் காலத்துல நாங்க ஜாஹிலியா காலம்னு சொல்லுவோம், என்ன அறியாமை காலம் அப்படிதான் நாங்க சொல்றது. அறியாமை காலம், நிறைய பிரச்சனை, குடும்பத்துகள்ல பிரச்சனை, வீடுகள்ல பிரச்சனை, அங்க எத்தனையோ அதாவது ஒரு காட்டு மிராண்டித்தனமான மனிதர்கள், முன்னேற்றம் இல்லாத ஆக்கள், சிவிலைஸ்ட் இல்ல அப்படின்லாம் நாங்க பாக்குறோம், படிக்கிறோம். எந்த அளவுக்கு பிள்ளை, சொந்த பிள்ளையே கொலை செய்கிற ஆக்கள், பொம்பளை பிள்ளைகளை கொலை செய்கிற ஆக்கள் என்று நாங்க பாக்குறோம், படிக்கிறோம். இப்படியான ஒரு மிக கஷ்டமான ஒரு சமூகம். இந்த சமூகத்தை பெரட்டி எடுக்கிறதுக்கு, ரைட், 23 வருஷத்துக்குள்ளுக்கு அதை ஒரு முழு உலகத்துக்குமான ஒரு மாடல் சமூகமாக மாத்துறதுக்கு ரசூலுல்லாஹ் எடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன, குர்ஆன் சொன்ன ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, நாங்க மிச்சம் அங்கெல்லாம் தேடிக்கொண்டிருக்க தேவையில்லை. we don't have to reinvent the wheel again, right? நாங்க அதே ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறது. இப்ப உதாரணமா அந்த இடத்துல இப்ப நாங்க இப்ப இன்றைக்கு இஸ்லாத்தை பாக்குறாங்க எப்படி பார்ப்போம்னு சொன்னா, இஸ்லாம் இன்றைக்கு எப்படி நான் தொழுகிற, நோன்பு பிடிக்கிற, ரைட், களிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜின்னு சொல்லி 5 கடமைகள், அந்த 5ஐயும் வச்சுக்கொண்டு 5 தூண்ன்னு சொல்லி நாங்க பேசிக்கொண்டிருக்கிறோம். 5 தூண் தானே அது, ரைட்? ஆனா ஒரு 5 தூண் ஒரு பில்டிங்கை கட்ட மாட்டான். 5 தூணாகத்தான். 5 தூணை வச்சுக்கொண்டு ரூஃபும் இல்ல, ஃபவுண்டேஷனும் இல்ல, சுவரும் இல்ல, ஒன்றும் இல்லாட்டி அதை எப்படி பில்டிங் அடி சொல்றது? இப்ப இன்றைக்கு என்ன நடந்தீங்கன்னா, 5 தூணை மட்டும் வச்சுக்கொண்டு நாங்க பில்டிங் வச்சுக்கொண்டு இருக்கிறோம். தட் இஸ் மெயின் ப்ராப்ளம். இப்ப அந்த இடத்துல முதலாவது வந்த வசனம் நீங்க தொழுங்கன்னு வர இல்லை, ரைட்? நோன்பு பிடிங்கன்னு வர இல்லை, ஹஜ்ஜிக்கு போங்கன்னு வர இல்லை, ரைட்? தொழுக கடமையாக்கப்பட்டது 10 வருஷத்துக்கு பிறகு. ரசூலுல்லாஹ்வுக்கு நபித்துவம் கிடைச்சு மிஹ்ராஜ்ல தான் தொழுக கடமையாக்கப்பட்டுச்சு, 10 வருஷத்துக்கு பிறகு, ரைட்? நோன்பு அதுக்கும் பிறகு, ஹஜ்ஜி அதுக்கு, அப்படி எல்லாம் பிறகுதான். ஆனால் முதலாவது வந்த வசனமே படிங்க, வாசிங்க, ஸ்டடி. இப்ப இதை விட வேற என்ன ப்ரூஃப் எங்களுக்கு தேவை? முதலாவது குர்ஆனுடைய வசனம் இக்ரா, ரீட். எனவே நாங்க வாசிக்கிற சமூகம், படிக்கிற சமூகம், அறிவு சமூகம், கல்வி சமூகம். ஆனா இன்றைக்கு வெறி துரதிஷ்டம் என்ன தெரியுமா? இந்த கல்விக்கும் அறிவுக்கும் படிப்புக்கும் நாங்க கொடுத்த வரைவிலக்கணம் மிச்சம் நேரோவாயிட்டு, மிச்சம் சுருங்கி போயிட்டு. அதாலதான் நாங்க எங்கட அந்த ஆளுமைகளையும் எங்கட எங்கட சக்திகளையும் எல்லாத்தையும் இழந்து இன்றைக்கு நாங்க ஒரு புழுவக்களாக இஸ்லாமோபியாவும் முஸ்லிம் சமூகம் முழு உலகளாக ரீதியில அடிப்படுற ஒரு சமூகமாக தூசிகளாகிறதுக்கு காரணம், ரைட்? ஒரு 14 மில்லியன் இருக்கிற சமூகம் இன்றைக்கு உலகத்தை ஆண்டு கொண்டிருக்குது. ஆனா மோர் தேன் 2 பில்லியன் இருக்கிற சமூகம் நசுக்கப்பட்டு கொண்டிருக்குது. இதுக்கு என்ன ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குது ரெண்டுக்கும் இடையில, இந்த 2 சமூகத்துக்கும் இடையில ஒரே வித்தியாசம் தான் நிக்குது. அது கல்வி சமூகம், இது கல்வி இல்லாத சமூகம். ஆனா இதுல உள்ள நான் கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால்,
நாங்க தான் கல்வி சமூகமாக இருந்த சமூகம், இருக்க வேண்டிய சமூகம். ஆனா 400 வருஷமாக அது கல்வி எங்களை விட்டு போனதால, நான் கல்வியை விட்டு எங்களை விட்டு போக இல்லை, கல்வியை விட்டு எங்களோட சமூகம் போயிட்டதால நாங்க இந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். எனவே மீண்டும் அந்த ரிவைவல் வரணும்னு சொன்னா நாங்க எங்களோட எங்களோட இளைஞர்களுக்கு நாங்க அந்த கல்வியில இருக்கிற அதுல முக்கியத்துவத்தை நாங்க மிக சீரியஸாக கொடுக்க வேண்டியிருக்குது. அந்த கல்வி என்று வரப்போக்குல நான் 3 சப்ஜெக்ட், அதாவது நான் சொல்றது இப்ப நவீன கல்விகள், அதாவது இப்ப நான் பார்த்தோம் ப்ரொஃபசர் ரமேஷ் சொன்ன அந்த துறைகளை பார்க்கிற நேரம் எங்க இருக்கலாம் ஜாப் மார்க்கெட் இருக்குது அப்படி எல்லாம் நிறைய நாங்க பார்த்தோம். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அது, ரைட்? மற்ற கல்வி ஜாப் மார்க்கெட்டுக்கு மட்டும் இல்லை, ஆனா ஒரு கல்வி ஒரு மனுஷனை வேல்யூபிளாக மாற்றும். யூ பிகம் வேல்யூபிள் இந்த மார்க்கெட் பிளேஸ். அது எந்த மார்க்கெட் பிளேஸ் இருந்தாலும் சரி. இப்ப ஒரு மனுஷன் ஒரு கல்வி ஒருவரை வேல்யூபிளாக மாத்த இல்லைன்னு சொன்னா அது கல்வி அல்ல. அப்ப அந்த கல்வியில பிரச்சனை இருக்குது. சோ ஒரு கல்வி ஒரு மனுஷனை வேல்யூபிளாக மாற்றும். If you become valuable in the marketplace, right, you can sell yourself. அப்ப அங்கதான் அந்த ஜாப் மார்க்கெட் என்ற விஷயம். ஆமாம் சார். இப்பொழுது மாணவர்கள் இதை கல்வியின் பால் விழிப்புணர்வுகளாக இருந்தாலும் இப்பொழுது உங்களுடைய அந்த 3 துறைகளின் பால் ஒவ்வொன்றாக தனித்து நிற்கின்றார்கள். அதனால்தான் அந்த அவர்களுக்குரிய அந்த ஆளுமை அல்லது அவர்கள் பல மாணவர்களாக மாறவில்லை. ரமீசர் அவர்கள் சொன்னது போன்று அவர்கள் துறைவாரியாக அவர்கள் அதில் வெற்றி பெற்றாலும் கூட இந்த குளோபலைசேஷன், இந்த உலகத்தினுடைய போக்கை அவர்கள் விளங்கிக் கொள்ள முடியாததன் காரணமாக அதில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அதே போன்று இது இரண்டும் தெரிந்திருந்தாலும் நீங்கள் குறிப்பிட வந்த விஷயம் அந்த அந்த இது ஆன்மீகத்தோடு இறை தொடர்போடு அந்த பலம் இல்லாததினால் அவர்கள் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கின்றார்கள். எனவே இந்த 3ம் ஒன்று சேர்கின்ற போதுதான் உண்மையில் நீங்கள் இறுதியாக கூறியது போன்று ஒன்று சேர்கின்ற போதுதான் வாலிபர்கள் கல்வி ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், அவர்களுக்கு ஒரு தரமான ஒரு பலத்தை ஏற்படுத்தும். உண்மையில் அந்த வகையில் அந்த பலம்தான் சமூகத்துக்காக உதவி செய்யும். அந்த வகையில் நாங்கள் ரமீசர் அவர்களிடம் கேட்க இருக்கின்ற கேள்வி அதுதான். அடுத்ததாக பல்கலைக்கழகங்களிலிருந்து வெளியேறுகின்ற பட்டதாரிகள் அவர்களோடு சுருங்கிக் கொள்கின்றார்கள். அவர்களுக்கான சமூக பணி என்று வருகின்ற நேரம் உண்மையில் அரிதாகவே காணப்படுகின்றது. எனவே சார் இதற்கான பதில்களை சொல்வதற்கு முன்னால் நாங்கள் ஒரு சிறிய பிரேக் கொண்டு எடுத்துக் கொள்வோம். அதற்கிடையில் கலாநிதி சுக்ரி அவர்கள் கல்வி பற்றி கல்வியினுடைய முக்கியத்துவம் பற்றி கூறிய ஒரு சிறிய வீடியோ கிளிப் ஒன்றை நாங்கள் பார்ப்போம். பொதுவாக நாங்கள் நோக்கும்போது ஒரு சமூகத்தின் அறிவு மேம்பாட்டிற்கு கல்வி துணை புரிகின்றது. கல்வியின் மூலமாகத்தான் ஒரு சமூகத்தின் அறிவுத்தரம் மேம்பாடு அடைகின்றது. அந்த அறிவுத்தரம் மேம்பாடு அடையும் போது சமூகத்தின் ஏனைய துறைகள் இயல்பாகவே வளர்ச்சி அடைகின்றன. எனவே ஒரு சமூகத்தின் அரசியல் பலமாக இருக்கட்டும், பொருளாதார பலமாக இருக்கட்டும், ஏனைய வளங்களாக இருக்கட்டும், அத்தனைக்கும் அடிப்படையாக அமைவது அறிவு. அந்த அறிவுக்கு அடிப்படையாக அமைவது கல்வி. எனவே கல்விக்கும் சமூகத்திற்கும், சமூக வளர்ச்சிக்கும், சமூக எழுச்சிக்கும், சமூக மாற்றத்திற்கும் இடையிலே நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. ஒரு சமூகத்தின் உண்மையான மாற்றம், வளர்ச்சி, சக்தி என்பது கல்வியின் மூலமாகத்தான் சாத்தியப்படும். எப்பொழுது ஒரு சமூகத்தின் மக்களின் அறிவுத்தரம் உயர்கின்றதோ, அந்த அறிவுத்தரம் உயரும்போது சிந்திக்கின்ற ஒரு வர்க்கம் இயல்பாகவே அந்த சமூகத்தில் உருவாகின்றது. எனவே அந்த சமூகத்தின் ஏனைய துறைகள், அது கல்வியாக அமையற்றும், அது பொருளாதாரமாக அமையற்றும், அல்லது சமூகத்தின் வேறு துறைகளாக அமையற்றும், சுகாதாரம், ஆரோக்கியம் போன்ற அம்சங்களாக அமையற்றும், அனைத்தும் இயல்பாகவே உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு அத்திவாரம் அங்கு இடப்படுகின்றது. இலங்கையின் மிகப்பெரிய ஒரு கல்வியலாளர் மர்ஹூம் டாக்டர் சுக்ரி அவர்களுடைய மிக பெருமதியான கருத்துக்களை நேயர்களுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம். எங்களுடைய பீடாதிபதி தென்கிழக்கு பல்கலைக்கழக விரிவுரையாளர் கலாநிதி ரமீஸ் அபூபக்கர் சார், பல்கலைக்கழக சமூகத்தினுடைய சமூக பணி
உண்மையில் இன்று அரிதாகவே இருக்கின்றது. இன்று சமூகம் நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் பல்கலைக்கழக சமூகம் தொடர்ந்தும் மௌனமாக இருக்கின்ற ஒரு கவலையான விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அவர்களுடைய அந்த சமூக பணி எவ்வாறு அமையலாம் என்பதை எங்களுக்கு கூற முடியுமா? நல்லதொரு கேள்வி. அந்த கேள்விக்கு வருவதற்கு முன்னால் சகோதரர் டாக்டர் ஐஸ் அவர்கள் சொன்ன விடயத்தோடு அதே போல டாக்டர் அஷ்மல் சொன்ன விடயத்தோடு சம்பந்தப்பட்ட 1-2 விஷயங்களை தொட்டுவிட்டு நான் என்னுடைய கேள்விக்கு பதில் அளிக்கலாம்னு நினைக்கிறேன். என்று சொல்லி ஒரு மத நம்பிக்கை சைனாவிலே அது பிலோசபி. அவர் கன்ஃபியூஷஸ் சொன்னார், if your plan is for 1 year, you planned a rise. உங்களோட திட்டம் ஒரு வருடத்துக்கு சொன்னால் நீங்க நெல்லை நாட்டுங்க. If you plan for 10 years, you planned a tree. உங்களுடைய திட்டம் ஒரு 10 வருஷத்துக்கு சொன்னால் நீங்க ஒரு மரத்தை நாட்டுங்க. If you plan for 100 years, you educate your children. நீங்க ஒரு 100 வருஷத்துக்கு திட்டமிடுறீங்க சொன்னால் உங்களுடைய குழந்தைகளை படிப்பீங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிங்க, சீனா கல்வி சென்றாலும் சீர்கல்வியை தேடுங்க. அந்த நேரத்திலே சீனாக்கு போனாங்க, எவ்வளவு தூரமே இன்னைக்கு மக்கா மதீனா. அப்ப சீனாக்கு சென்றாலும் நீங்க சீர்கல்வியை தேடுங்க சொல்லி. இப்ப இந்த காலத்துல பேசப்படுற ஒரு விஷயம் தான் நாலேஜ் எக்கனாமி சொல்லி, அறிவியல் பொருளாதாரம். அறிவியல் பொருளாதாரம் என்ன? இட்ஸ் an investment on capital, intellectual capital, human capital. இந்த மனிதனுடைய முதலீடு, மனித அறிவியல் முதலீடுன்னு சொல்லுவோம். based on research and development. ஆய்வு அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட வகையில, ஆய்வையும் அபிவிருத்தியையும் அதிகரிக்கக்கூடிய வகையில மனித முதலீட்டை, மனிதனுடைய பங்களிப்பு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பணும். அந்த அளவுக்கு அந்த ஐடி, அதே போல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ், அவருடைய அறிவு விருத்தி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அடிப்படையிலான அந்த பொருளாதாரத்தை கட்டி எழுப்பணுங்கிறது தான் இந்த நாலேஜ் எக்கனமிங்கிறது சொல்லுது. அதன் அடிப்படையில பார்க்கும்போது இந்த டாக்டர் ரைட் சொன்ன உலகத்துல ஆக குறைந்த நிலப்பரப்புல குறைந்த அளவிலான சனத்தொகையை கொண்ட இஸ்ரேல்ல ஒரு 1 மில்லியனுக்கு கிட்டத்தட்ட 10,000 சயின்டிஸ்ட் இருக்கிறார். 10,000 சயின்டிஸ்ட் 1 மில்லியனுக்கு இருக்கிறார். இலங்கையில 1 மில்லியனுக்கு 99 பேர் இருக்கிறார். இந்தியாவில் 1 மில்லியனுக்கு 259 சயின்டிஸ்ட் இருக்கிறார். சோ இந்த உலகத்துல குறைஞ்ச சனத்தொகை, நிலப்பரப்பு எல்லாத்தையும் கொண்ட ஒரு நாடு இஸ்ரேல்ல அறிவாளிகள் கூட நோபல் பிரைஸ் ஒவ்வொரு வருஷம் பெறார்கள் இஸ்ரேல். அவங்க கல்விக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ரிசர்ச்சுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உலகத்தில் உள்ள அகப்பெரிய பரந்த அளவிலான ஆய்வாளர்கள் இருக்கக்கூடிய நாடு இஸ்ரேல். எங்கட நாடு அந்த அளவுக்கு கல்விக்கு மேலத்தைய நாடுகளை போல முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி விளங்குது இல்லை. கிட்டத்தட்ட உள்நாட்டு ஜிடிபியில ஒன்லி 1.6% தான் எஜுகேஷனுக்கு அலோகேட் பண்றாங்க. அந்த அளவுக்கு மிக குறைஞ்ச 1.6 to 2% ஒவ்வொரு இயரும் அனுவலாக ஜிடிபியில அந்த அளவுக்கு தான் அலோகேட் பண்றாங்க எஜுகேஷனுக்கு. அந்த அளவுக்கு அந்த எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் இல்லை. ஆமா சார், அஸ்மல் சார் இதுல ஒரு கருத்து ஒன்று சொல்ல. அவர் ப்ரொஃபசர் ரமேஷ் சொன்னது அப்சல்யூட்லி ரைட். என்ன சொன்னா, நான் இது சம்பந்தமா ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணியிருந்தேன். அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். மைக்ரோசாஃப்ட், யூஎஸ்ல இருக்கிற மைக்ரோசாஃப்ட் அவங்களோட டோட்டல் ரெவன்யூல 12%, அதாவது 12% ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா யூஎஸ்ஏ அவங்களோட டோட்டல் ஜிடிபியில 6%, 6% தான் அவங்க as a country அவங்க they spend. அப்ப யூஎஸ்ஏக்கு பக்கத்துல 6 இருக்கான்னு பார்த்து போகல. இந்தியா 1%, இந்தியா 1%, only 1%. அந்த 1%க்குரிய அந்த அவுட்புட்டை இந்தியா எவ்வளவு தூரம் அச்சீவ் பண்ணிக்கணும் பாருங்க. ஓகே, ப்ளீஸ் கண்டிப்பா. சோ அந்த வகையில சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட், அதே போல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இந்த இதுக்கு ஆய்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால்தான் அறிவுள்ள சமூகத்தை கட்டி எழுப்பலாம். அறிவார்ந்த நாங்க எங்க நாட்டை we are very much proud of our literacy rate. 96%, 95%, 76% கொண்ட நாடுன்னு சொல்றாங்க. ஆனா எழுத்தறிவு வீதம் மட்டும் ஒரு அறிவுள்ள சமூகத்தை கட்டி எழுப்பாது. ஒரு எவிடன்ஸ் பேஸ்ட் சொசைட்டி, ஒரு சிந்தனை உள்ள சமூகத்தை கட்டி எழுப்பணும்னு சொன்னால்
கல்வியில அதிகமாக, அதே போல ஆய்வுல அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ண அதிகமாக கல்வியில ஆய்வுல நாங்க எந்த அளவுக்கு அதிகரிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் ஒரு அறிவுள்ள சிந்தனை உள்ள சமூகத்தை நாங்கள் கட்டியெழுப்பலாம். உண்மையிலே கல்வியினுடைய மிக பிரதானமான நோக்கங்கள் உண்டு. தொழில் வாய்ப்பு அதிகரிக்கிறது, அந்தஸ்தை கூட்டுறது, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா ஒரு அறிவுள்ள சிந்தனையை கூட்டக்கூடிய பண்பாடுள்ள சமூகத்தை உருவாக்குறது அடிப்படையா. சிந்தனா சக்தியில சிந்தனா ரீதியில பிறந்த விரிந்த மனமுள்ள சமூகத்தை உருவாக்குறதும் மிக அடிப்படையான கல்வியினுடைய நோக்கம். சோ அந்த வகையில பல்கலைக்கழகங்களுடைய சமூக பணியங்கிற ஒரு விஷயத்தை நீங்க கேட்டீங்கன்னா, உண்மையிலே இப்ப கோவிட்-19ல அஸ்ட்ரோசெனிகா வேக்சின் அதை கண்டுபிடிக்கிறதே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. அஸ்ட்ரோசெனிகா வேக்சினை இந்த இந்தியாவிலேயும் அதனுடைய கம்பெனி நான் நினைக்கிறேன் அஸ்ட்ரோசெனிகா வேக்சினை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி தான் அதை கண்டுபிடிச்சு அதை வேக்சினை கொண்டு வரதுல முன்னுக்கு நிற்கிறாங்க. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. நான் லண்டனுக்கு போயிருந்த டைம்ல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கும் அதை போய் பார்க்கணுங்கிறதுக்காக போயிருந்தேன். டாக்டர் ரைஸுக்கு அது அதிகமா தெரிஞ்சிருக்கும். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியையும் சமூகத்தையும் பிரிச்சு பார்க்கிறாரு. அது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி லொகேட் பண்ணப்பட்டிருக்கிற இடமே சமூகத்துக்குள்ளதான். டவுன், யூனிவர்சிட்டி, அந்த சமூகம் எல்லாம் மிக ஒன்றித்து. இட்ஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்ட் டுகெதர். அது எந்த அளவு மிக நெருக்கமாடி சமூகத்துக்கான அதனுடைய பணி மிக நெருக்கமாடி. சோ அஸ்ட்ரோசெனிகா வேக்சின் இப்ப இருக்கிற ஒரு கோவிட் சிச்சுவேஷனுக்கு அஸ்ட்ரோசெனிகா வேக்சின் அது கண்டுபிடிக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சி பொழுது அது உலகம் பூரா ரோல்ட் அவுட். அவங்க உலகம் பூரா அது கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இந்தியாவுக்கும் அது வந்துட்டு. சோ அந்த வகையில அந்த வேக்சின் தான் இலங்கைக்கும் வரும் போல. சோ அந்த வகையில பல்கலைக்கழகத்துடைய பங்கை மேலத்தைய நாடுகள் ஆய்வின் மூலமாக வெளிக்காட்டி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள், இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள்ல பல்கலைக்கழகங்களுடைய பணி, சமூகம் சார்ந்த பணி மிக குறைவாகத்தான் இருக்குது. உண்மையிலே சமூகம் சார்ந்த பணியை தனிநபர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக இப்ப அண்மையில இந்த புதிய யாப்பு சம்பந்தமான விவகாரம் வந்த போது, புதிய யாப்பு போன மாசம் 31 நாங்க ஒரு 2-3 பேர், கொஞ்சம் பேர் வேற சிலர் தனிப்பட்ட ரீதியில இண்டிவிஜுவல்ஸ் ஒர்க் பண்ணி தனிப்பட வேலை செஞ்சு புதிய யாப்புக்கான ப்ரொபோசல்ஸ் கொடுத்தாங்க. சோ தனிப்பட ரீதியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிறுவனமயப்படுத்தப்பட்ட அடிப்படையில செய்து கொண்டிருப்பது ரொம்ப குறைவா தான் இருக்குது. இப்ப சமூகத்துக்கு தேவையான விஷயங்கள் பல்கலைக்கழகங்கள் கைடன்ஸ், வழிகாட்டுகள், அதற்கான ட்ரைனிங், சமூகத்துக்கு தேவையான சில உதாரணமா ஐடி, இப்ப டீச்சர்ஸ்களுக்கான ஐடி ட்ரைனிங், டீச்சர்ஸ்களுக்கான இங்கிலீஷ் ட்ரைனிங், டீச்சர்ஸ்களுக்கான ரிசர்ச் மெத்தடாலஜி கோர்சஸ், அந்த அப்படியான பணியை பல்கலைக்கழகங்கள் செய்யும். அதே போல பல்கலைக்கழகத்துக்கு தேவையான சில விஷயங்களை சமூகம் அந்த அவங்களுக்கு தேவையான வகையில சில சப்போர்ட்டுகளை கொடுக்கும். ரைட்? ஸோ சோஷியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் இந்த சொசைட்டி, இந்த சமூக அந்த பல்கலைக்கழகங்களால கொடுக்கப்படுறது குறைவாக தான் இருக்குது. அதை அதிகரிக்கணும். உண்மையிலே அந்த பணியை கம்யூனிட்டி அவுட்ரீச் ப்ரோக்ராம் நிறைய யூனிவர்சிட்டி செய்யணும். அதே போல யூனிவர்சிட்டிக்கும் சமூகத்துக்கும் இடையிலான நெருக்கமும் அதிகமா இருக்கணும்ங்கிறதுதான் என்னுடைய அவாவும். அதற்காகத்தான் நானும் என்னுடைய ஃபேக்கல்ட்டில அதற்கான சில ஆரம்ப கட்ட வேலைகள்ல நாங்கள் இப்போது தற்போது வேலை செய்கிறோம். உங்களிடம் நேர் கேட்டிருக்கின்ற ஒரு கேள்விதான், இலங்கையினுடைய பட்ஜெட்டில் கல்வியை விட இராணுவ பகுதிக்கு அதிகமாக ஒதுக்கி இருக்கின்றார்கள். அதிகமாக பாதுகாப்புக்கு பாதுகாப்பு துறைக்கு அதிகமான அலோகேஷன்ஸ் பாதுகாப்புக்கு அப்படித்தான். சொல்லுங்க. இலங்கையோட பட்ஜெட் பாதியிட்டுல கல்வியை விட இராணுவத்திற்கு அதிகமாக செலவிடுகின்றார்கள். இது ஏன்? யுத்தம் முடிஞ்சாலும், குறிப்பாக யுத்தம் முடிந்ததன் பின்னாலும். ஆமாம், இது உண்மையில எங்களோட நாடு கிட்டத்தட்ட 3 தசாப்த காலமாக யுத்தத்துல மூழ்கி இருந்த நாடு. அவை அந்த அடிப்படையில மெயின்டெனன்ஸ் போஸ்ட் இருக்கலாம், அவங்களுக்கான சேலரி, அப்படியான விஷயங்கள், ப்ரொக்யூமெண்ட்ஸ், அதுக்காக கூட அலோகேஷன்ஸ் ஒதுக்கப்படலாம். அடுத்தது இப்பொழுதும் சில
இன்சரக்ஷன் அப்படி இப்படி ஏதாவது வரலாம்ங்கிறதுக்காக ராணுவத்தை இன்டெலிஜென்ஸை பலப்படுத்துறதுக்காக அரசாங்கம் பாதுகாப்புத்துறைக்கான அலோகேஷன்ஸ் அதிகரிச்சிக்கலாம். அதே நேரம் இப்பொழுது அதிகமா உணரப்படுவது சுகாதாரம், அதே போல கல்வி. COVID-19 சுகாதாரத்துறைக்கு அதிகமாக ஒதுக்கீடுகள் செய்யணும். அதே போல எதிர்காலத்தில் எங்களோட சுகாதாரத்துறையை நல்ல முறையில் கட்டியெழுப்புறதுக்கும் அதிகமான ஒதுக்கீடுகளை செய்யணும். அதே போல கல்விக்கான ஒதுக்கீடுகளையும் அதிகமாக செஞ்சால்தான் நாங்கள் எங்களை ஒரு அறிவுசார் சமூகத்தை கட்டி எழுப்பலாம். இலங்கையில ஒரு சக வாழ்வாக உருவாக்கக்கூடிய கல்வி அல்லது ஒரு சிந்தனையுள்ள சமூகத்தை கட்டி எழுப்பலாம் என்கிறதுதான் என்னுடைய சார். இன்னும் ஒரு மனாஃப் அஹமத் ரிஷாத் அவர்கள் கேட்டிருக்கின்றார், எமது சமூகம் கல்வி சமூகமாக மாறுவதற்கு தடையாக இருக்கும் காரணி என்ன, அதற்குரிய தீர்வு என்ன? சுருக்கமான ஒரு விஷயத்தை கேட்டிருக்கின்றார். அதுக்கு எனக்கு அதுக்கு சின்ன ஒரு பதில் சொல்லணும்னு சொன்னார். ஏண்ட நான் காண்ற ஆனால் ஒரு அதாவது மிக முக்கியமாக நாங்க பேச வேண்டிய ஒரு விஷயம், அதாவது கல்வி சமூகமாக நாங்க மாறாமைக்கிறதுக்கு எங்களுக்கு இருக்கிற அடிப்படையான பிரச்சனை கல்வி என்றா என்னன்றதை பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் விளங்காம இருக்கிறது, அதை பத்தி தெளிவில்லாம இருக்கிறதும், அதை பத்திய பிழையான விளக்கமும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு முறை இப்ப நாங்க பாக்குறோம், எங்களோட கல்வியை நாங்க ரெண்டா பிரிச்சோம். ஆத்மீக மார்க்க கல்வி, உலக கல்வின்னு ரெண்டா பிரிச்சோம். அது முதலாவது இந்த உலகத்துல முஸ்லிம் சமூகத்துக்கு நடந்த சாபம் என்று சொன்னா அதுதான் சாபம், கர்ஸ். கல்வியை மார்க்க கல்வியாகவும் உலக கல்வியாகவும் பிரிச்சது நான் அதை எங்கேயும் அடிச்சு சொல்லுவேன், இதுல அடிப்படையில சொல்றேன். இதுதான் இன்றைக்கு உலகத்துல முஸ்லிம்களுக்கு நடந்த சாபம். அது சரியா? இப்ப இதுல விளைவு என்னன்னு சொன்னா, ஒரு முறை இப்ப ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னால ஸ்ரீலங்காவோட ஒரு இடத்துல ஒரு ஜும்மாவுல ஹுத்துபாவில மிம்பர்ல இருந்து கொண்டு ஒரு மௌலவி சொல்றார், நீங்க உங்களோட பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாம், பொம்பளை பிள்ளைகள் படிக்கிறது ஹராம், இது படிப்பு உலக கல்வி நஞ்சு. அவன் சொன்ன அதே வார்த்தையை சொல்றேனே, உலக கல்வி நஞ்சு, இது யூதண்ட கல்வி, ரைட்? இது யூதன் படிக்கிற படிப்பு. நீங்க கோட் ஷூட் போட்டுக்கொண்டு பேசினா இப்ப எனக்கும் அப்படி ஒரு பெரிய ஒரு எதிர்கொண்டு இருந்தது. நீங்க எப்படி கோட் போட்டு ஷூட் போட்டு டை கட்டிக்கொண்டு இஸ்லாம் பேசுறேன்னு சொல்லி, அது யூதன்ற விஷயம், நீங்க செய்யலான்னு. எனவே இந்த விதமான அந்த கல்வியை பற்றிய அந்த சிந்தனை ரீதியான குழப்பம் இருக்குது. இது நிறைய பேரை அந்த அதாவது நாங்க இது கல்வி சரி, இது தேவையில்லை, மார்க்க கல்விக்கு போவோம் என்று சொல்லி கொண்டு போனது ஒரு மிக முக்கியமான காரணம். அப்ப இது இஸ்லாத்தின் அடிப்படையில் இது மிக பிழையான ஒரு பிரிவு. கல்வியில மார்க்கம் உலகம் என்று இல்லை, எல்லாம் அல்லாஹ் தான் படிச்சு தாரது, அவன் தான் கல்விக்கு சொந்தமானவர், அறிவுக்கு சொந்தமானவர், அவன் படிச்சு தாரான். பிரயோசனமான கல்வி, பிரயோசனம் இல்லாத கல்வி தான் நீங்க இல்மன் நாஃபியா, பிரயோசனமான கல்வி, பிரயோசனம் இல்லாத கல்வி. எனவே அது ஒரு இந்த விஷயம் நாங்க டேக்கிள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தேவை ஒன்று இருக்கு, ரைட்? அப்ப அதை நாங்க சரியா டேக்கிள் பண்ண வேண்டால், அதாவது கல்வி கூட ஒருவர், இப்ப நான் அடிக்கடி சொல்ற ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது, நான் எந்த அளவுக்கு மருத்துவ விஞ்ஞானம் எந்த அளவுக்கு கூட படிச்சனோ அந்த அளவுக்கு நான் அல்லாஹ்வோட நெருங்குறதாக எனக்கு ஃபீலிங் வந்திருக்கிறேன், இல்லைங்கண்ணா? ஏன்னா ஈவன் எம்ஆர்ஐ வேக்சின், இப்ப நான் மண்டே என் வேக்சின் எடுக்கிற ஷெட்யூல், நான் மண்டே நான் சொல்ல வேக்சின் எடுக்கிறதுக்கு கேட்கிறேன். அப்ப அந்த எம்ஆர்என்ஏ வேக்சினை பத்தி படிக்க போகல, ரைட்? அது எப்படி எம்ஆர்என்ஏ வேக்சின் பாடியில எங்கட சொந்த டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏ மெக்கானிசத்தை பயன்படுத்தி, ரைட், எங்களுக்கு எப்படி கோவிடுக்கு எதிராக அந்த இம்யூனிட்டியை கொண்டு வருதுன்றத படிச்சு பார்க்கற நேரம் ஹியூமன் டிசைனை பார்க்க போகல, யூ ஆர் அமேஸ்ட், ரைட்? அப்ப நாங்க அந்த இந்த ஹியூமன் டிசைன் இவ்வளவு அற்புதமான டிசைன் ஆயிக்குது நாங்க அமேஸ் பண்ணி ஆச்சரியப்பட்டு பார்க்க போகல. இந்த ஹியூமன் டிசைன் சும்மா வரல, தேர்ஸ் a designer behind this. இத டிசைன் பண்ணி ஒருத்தன் இருக்கிறான், டிசைன் பண்ணி படைச்ச ஒருத்தன் இருக்கிறான். அப்ப then you get connected to him, you see, through this knowledge. எனவே நாங்க எங்கட சமூகத்துல, விசேஷமா முஸ்லிம் சமூகத்துல, இது 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 சரி வராது, இது நஞ்சு, இது இந்த அறிவு வானாம், மார்க்க அறிவு என்று சொல்லி மதரசாவில கொண்டு போயிட்டு அது ஏதோ மார்க்க அறிவு என்ற பேர்ல இனத்தையோ செஞ்சு கொடுக்குறாங்க. பட் அதுவும் மிகவும் லோ லெவல்ல குர்ஆன் பத்தியும் இஸ்லாத்தை பத்தியும் ஒரு ஒரு மிக தெளிவான ஆழமான சிந்தனை ரீதியான கான்டெக்சுவலைஸ்ட்,
ரைட் காம்ப்ரிஹென்சிவ் எஜுகேஷனை கொடுக்காம மிச்சம் ஒரு லோ லெவல்ல கொடுக்குறாங்க, பெரம்ப வச்சுக்கொண்டு அடிச்சுக்கொண்டு, வெரி பேட் சிச்சுவேஷன். எனவே நான் நினைக்கிறேன் ரெண்டு விஷயம் நடக்கணும். ஒன்று, இந்த கல்வி என்னன்றத பத்தி அந்த கான்செப்சுவலி நாங்க கிளியர் ஆகணும் முதலாவது. ரெண்டாவது, இந்த குர்ஆனிய எஜுகேஷன், இஸ்லாமிக் எஜுகேஷன் வந்து கான்டெக்சுவலைஸ் பண்ணப்பட்டு ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ல டெலிவர் பண்ணணும். அதுக்காக மதரசாக்கள் எல்லாம் வெரி ஹை ஸ்டாண்டர்டுக்கு போகணும். இப்ப இருக்கிற ஸ்டாண்டர்ட் வராது. இப்ப இது வந்து 200-300 வருஷத்து உள்ள நாங்க பிரிமிட்டிவாக இருந்து கொண்டு அதை செய்ய இயலாது. இப்ப என்ன செய்யணும்னா ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட், கான்டெக்சுவலைஸ், ரைட், பெஸ்ட் டெலிவரி, அதை செய்யறதுக்கு எங்கட இருக்கிற மதரசாக்களை ஒரு ஹை ஸ்டாண்டர்டான ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்களாக, ஒரு காலேஜஸ்களாக அதை கொண்டு வரணும். அதே நேரம் இந்த எஜுகேஷனை ரெண்டு சைடுக்கு பிரிக்காம, ஓகே நீங்க போயிட்டு ஒரு சைடுக்கு போங்க, நாங்க இந்த சைடு இல்லாம அதாவது பேரலான எஜுகேஷன் கொடுக்கப்படணும். உதாரணமா நவீன கல்விகள், நவீன துறை, நவீன கான்டெக்சுவலைஸ்ட் எஜுகேஷன், கான்டெம்பரரி எஜுகேஷன் இன்றைக்கு ஸ்கூல்ல யூனிவர்சிட்டியில படிக்கிற அந்த கல்வியை கொடுக்குற அதே மாதிரி பேரலாக அதுக்கு சமாந்தரமாக காம்ப்ளிமெண்டரி எஜுகேஷன் சிஸ்டத்துல, ரைட், குர்ஆனிய கல்வி, இந்த இஸ்லாத்திய கல்வியையும் நல்ல ஸ்டாண்டர்டாக கொடுத்து இது ரெண்டையும் நாங்க சேர்த்து பேரலாக கொடுக்கிற நேரம் தான் அந்த கல்வி அந்த கம்ப்ளீட் காம்ப்ரிஹென்சிவ் எஜுகேஷன் அச்சீவ் பண்ணுவோம். அந்த எஜுகேஷன் தான் ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்திலையும் வெற்றியை கொடுக்கும், மறுமையிலும் வெற்றியை கொடுக்கும். ஆமாம், ரமீசர் அவர்களும் சொல்லும் போது இஸ்ரேல் ஒரு ஆய்வு சமூகமாக இருப்பதுதான் அதனுடைய ஸ்ட்ரென்த், பலம் என்று சொன்னார்கள். அப்ப டாக்டர் ரைஸ் அவர்கள் சொன்னது போன்று கல்வி சமூகமாக மாறுவதற்கு கல்வியை அவர்கள் என்னவென்று விளங்கவில்லை. அதே போன்று அந்த விளங்காததென்ற ஒரு விளைவுதான் ஆய்வு சமூகமாகவும் ஒரு தரமான கல்வி பெற்ற சமூகமாகவும் அவர்கள் மாறவில்லை. அந்த வகையில் மதரசாக்கள் கூட நாங்கள் நபிகளார் தொழுதால் அதில் ஒரு விளைவை பார்த்தார்கள். அதனால்தான் 23 வருடங்களுக்குள்ளால் மிக பெரும் மாற்றங்களையும் சாதனைகளையும் ஏற்படுத்தினார்கள். ஆனால் எங்களுடைய சமூகத்திலே உதாரணமாக 40 வருடமாக தொழுகின்றார்கள், எந்த விளைவுமே அவர்கள் பார்க்கவில்லை, ஒரு மூட நம்பிக்கையோடு செய்கின்றார்கள். நாங்கள் மார்க்கத்தில் இல்லை. உதாரணமாக இதோட ரெலவெண்டான நீங்க சொன்ன அந்த பாயிண்ட வச்சு நான் மறக்கிறதுக்கு முன்னால பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோட சொல்றேன் இந்த சிச்சுவேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்றதுக்கு. இப்ப நான் அனுராதபுரம் யூனிவர்சிட்டியில இப்ப ஹெட் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் ஆகியிருந்த நேரத்துல, சீனியர் லெக்சர் ஆகியிருந்த நேரத்துல அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய சின்ன சின்ன முஸ்லீம் கிராமங்கள் இருக்கு, நிறைய, ரைட், 45-50 கிராமங்கள் இருக்கு. அதுல ஒரு இடத்துல நான் சொல்ல இல்லை, பேரூர் சொல்லாது நல்ல நான் சொல்ல இல்லை, ஒரு பிள்ளை ஓ லெவல்ல எல்லா பாடமும் நல்ல வெரி ஹை லெவல், சாரி, ஓ லெவல்ல எல்லா பாடத்திலையும் ஒரு ஹை லெவலான அதிகம் ஆல் டிஸ்டிங்ஷனா ஏ ஸ்டார் எடுத்த ஒரு பிள்ளை உண்டு. அந்த பிள்ளைய ஏ லெவல் ஓ லெவல்ல எல்லா பாடமும் மேக்சிமம் டாப் ரேஞ்ச். அப்ப அட்வான்ஸ் லெவல் படிக்கிறதுக்கு அந்த வாப்பா அனுமதிக்க இல்லை. பாருங்க, இப்ப இப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்க இந்த இடத்துல நாங்க எவ்வளவுதான் பிலாசபி நாங்க பேசினாலும், கல்வியை பத்தி பேசினாலும், கிரவுண்ட்ல என்ன நடக்குது என்றதை நாங்க சரியா விளங்கி கொண்டு அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க இல்லைன்னா நாங்க எவ்வளவு பேசியும் பேசணும் இல்லை. நாங்க பேர்ட்ஸ் வியூ பார்க்கலும், பேர்ட்ஸ் வியூ பார்த்து பறவை பார்க்கிற பார்வை பார்த்து அங்க ப்ராப்ளம் இங்க ப்ராப்ளம் தெரிஞ்சு கொள்ளலும். இதுதான் ப்ராப்ளம், கல்வி ப்ராப்ளம், பிலாசபியில் உள்ள ப்ராப்ளம், அது இது எல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் இந்த சமூகத்தை மாற்றாது. வேர்ம்ஸ் வியூ பார்க்கணும், பேர்ட்ஸ் வியூ அண்ட் வேர்ம்ஸ் வியூ, புழுவோட பார்வை பார்க்கணும். புழுவுக்கு தான் தெரியும் நிலத்தை சூடாய்க்குதா குளிராய்க்குதா என்ன செய்யுதுன்னு சொல்லி. எனவே நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த சோசியல் ரிஃபார்மேஷனுக்கு இன்வால்வ் இப்ப நாங்க எல்லாருமே நாங்க இந்த ரெண்டு பார்வையும் பார்க்கறாக்களாக நாங்க இருக்கணும். எங்களோட சமூகம் ஒன்று பேர்ட்ஸ் வியூ, அடுத்த வேர்ம்ஸ் வியூ. அதுல இந்த பிள்ளைக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னா, அந்த வாப்பா சொல்லிட்டாரு, இது சரி வராது, நீ உனக்கு படிப்பு தேவையில்லை, நீ வீட்டுல நிக்கணும், ரைட். அவரோட கன்செப்ட் என்னன்னு சொன்னால், இது துனியாவுடைய படிப்பு, இந்த படிப்பு வேணாம், இது தேவையில்லை, இது படிப்பு எந்த அவசியமும் இல்லை, இது யூதண்ட படிப்பு தானே, அதான் நீ படிக்க என்று சொல்லி. அப்ப அதுக்கு பிறகு
எனக்கு இந்த செய்தி கிடைச்சது. அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் சோசியலி ஆக்டிவான ஒருவர் என்னோட கால் பண்ணி சொன்னார், இப்படிதான் டாக்டர் இப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி, இது சம்பந்தமா நீங்க கல்வியை பத்தி எங்க ஊர்ல ஒரு பள்ளியில வந்து பேசியல்மான்னு கேட்டார். நான் சொன்னேன் நான் வாரேன். அப்ப நான் அனுராதபுரம் யூனிவர்சிட்டியில இருக்கிற நேரம் நான் அந்த கிராமத்துக்கு போனேன். கிராமத்துக்கு போயிட்டு இஷாவுக்கு பள்ளியில மிம்பர்கிட்ட இருந்து அந்த நான் ஸ்பீச் பண்றேன். அந்த பள்ளியில கல்வி என்றா என்ன, ஏன் இது இப்ப இந்த உதாரணத்தை சொன்னேன். இப்படி ஒரு பிள்ளை நான் கேள்விப்பட்டேன், இது பிழையானது என்றது நான் விளங்கப்பட்டேன். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னேன். இப்ப இந்த பிள்ளைக்கு அப்ப அவர பிள்ளையோட பிரதர் என்கிட்ட சொல்றாரு, இந்த பிள்ளைக்கு படிச்சு ஒரு டாக்டரா வார்த்தைக்கு விருப்பம், ஒரு விஓஜியா வார்த்தைக்கு விருப்பம். அப்ப நான் கேட்டேன், ஓகே இப்ப இந்த பிள்ளைக்கு சரி இப்ப நீங்க அந்த வாப்பா சொல்லிக்கிறாரு முகம் மூடணும், நிக்காப் எல்லாம் போடணும் எல்லாம் சொல்லித்தான் அவர் வச்சு கொண்டிருக்கிறார். நான் சொன்னேன், நீங்க இப்ப ஓகே இந்த பிள்ளைய ஒரு வெளியில அனுப்பாம படிப்பிக்காம முகத்துக்கு மூடி நிக்காப் போட்டு வீட்டுல வச்சு கொண்டுறீங்க. இன்னும் ஒரு 2 வருஷத்துல 1 வருஷத்துல நீங்க கல்யாணம் முடிச்சு கொடுப்பீங்க. அப்ப இந்த பிள்ளைக்கு புள்ள பிறக்கணும். புள்ள பிறக்கிறதுக்கு வீட்டுல இப்ப காம்ப்ளிகேட் ஆனா எங்க வரணும்? அனுராதபுரம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் நீங்க புள்ள பிறக்க வரணும். அந்த அனுராதபுரத்துல இருக்கிற புள்ள பிறக்கிற ஒரு விஓஜி, அந்த விஓஜி என் ஃப்ரெண்ட், ஒரு சிங்கர், அவர் டாக்டர், சிங்கள டாக்டர், என் ஃப்ரெண்ட். அவர் எனக்கு அவர் தெரியுமே யாருன்னு சொல்லி நான் சொல்றேன், நீங்க இப்ப நீங்க முகத்தை மூடிட்டு இருப்பீங்க, ஆனா அங்க நீங்க விஓஜி ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க பிள்ளை பிறக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா அந்த லேபர் வார்டுல யார் உங்களோட பிள்ளைய பாப்பான்னு தெரியுமா? சிங்களாக்கள் தான் உங்களை பார்க்க போறாங்க. ரைட்? அப்ப இது ஓகே அவங்களுக்கு. பீப்புள் ஹேவ் டு திங்க். அப்ப நான் சொன்னேன், ஏப்பா இந்த பிள்ளைய நீங்க படிக்க விடுங்க, அதுக்கு படிச்சு அது விஓஜி அனுராதபுரம் ஹாஸ்பிட்டல் அது விஓஜி ஆயிக்குதுன்னு சொன்ன அந்த பிள்ளை அந்த ஒரு ஒரு வெக்க உணர்வோட ஈமானிய உணர்வோட அந்த நாங்க எங்களை கல்ச்சரை பாதுகாத்து அழகாக ஹாஸ்பிட்டல்ல போய் புள்ள பிறக்கிறதுக்கு இந்த பிள்ளைய கோயில பொம்பளை பிள்ளை. அப்ப எனவே இதை நான் அந்த பள்ளியில பேசிட்டு வந்தேன். நான் என்ன சொல்ல வரேன், பற்றிய பல தப்பாபிப்பிராயங்களை மிக இலகுவாக அடுத்த சமூகத்துக்குள் கொண்டு செல்வதற்கு, அவர்கள் எம்மை பற்றி பிழையாக விளங்குவதற்கு இவைகள் மிக ஒரு சாதகமாக அமைந்து விட்டுதான். ரமேஷ் சார், டாக்டர் ரைஸ் சொன்ன மிக முக்கியமான விஷயம் the dichotomy of secular education and non-secular education. அதாவது உலக கல்வி மார்க்க கல்வி இந்த ரெண்டா பிரிச்சது. அது மிக முக்கியமான ஒரு தடை. நம்ம கல்வி சமூகத்தை உருவாக்குறதுல மிக முக்கியமான தடை வந்து உலக கல்வி மார்க்க கல்வி பிரிச்சது. நாங்கள் அடுத்து இதனோடு தொடர்பான ஒரு முக்கியமான விஷயம்தான் கலாநிதி அஸ்மல் ஹாசிம் சார், இன்று பொருளாதாரத்தில், உலக பொருளாதாரத்தில் அறிவு தொழிலாளர்களுடைய பங்கு மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. குறிப்பாக எமது நாட்டிலே ஏன் அக்கரைப்பட்டிலும் கூட பழைய காலங்களில் விவசாயத்தின் மூலம்தான் பொருளாதாரம் கட்டியெழுப்பப்பட்டது. ஆனால் பிற்பட்ட காலங்களிலே அறிவு, கவர்மெண்ட் சார்ந்த ஜாப்ஸ், அதே நேரம் வெளிநாடுகளில் சென்று அதிகமானவர்கள் உழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதனுடைய எழுச்சி எங்களுடைய நாட்டில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது என்று கூற முடியுமா? இது எங்களுடைய இளைஞர்களுக்கு மிக ஒரு உந்து சக்தியாக அமையும். ஓகே, அந்த நாலேஜ் எக்கானமியை பத்தி வந்து ப்ரொஃபசர் ரமேஷ் அவர்கள் கொஞ்சம் டச் பண்ணியிருந்தார். அப்ப என்ன பொறுத்த மாதிரில வந்து நாலேஜ் எக்கானமி என்கிறது என்ன பொறுத்த மாதிரில என்னன்னு சொன்னா வந்து ஒருவர் அவர் நாலேஜுக்கு எவ்வளவு பிரைஸ் டேக் கொண்டாடுறாருங்கிறதுதான் இப்போ மாடர்ன் டேஸ்ல குளோபலைஸ்ட் வியூல வந்து நாலேஜ் எக்கானமியை பத்திய இட்ஸ் பவர் ஆஃப் பிரைஸ், ரைட்? இஃப் யூ புட் இட் அக்ராஸ், ரைட்? இப்போ வந்து இந்த நாலேஜ் எக்கானமிங்கிறது விவசாயத்திலையும் இருக்கலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்லையும் இருக்கலாம், ஒரு டிசைன் திங்கிங்லையும் இருக்கலாம். இப்ப உதாரணமா வந்து பீட்டர் ட்ரக்கர் அவர் வந்து அவுட் சோர்சிங்கை பத்தி வழங்கப்படுத்த. இப்ப அவுட் சோர்சிங்கிறது வந்து ஒரு குளோபல் பினாமினன். நீங்க ஸ்ரீலங்கா எடுத்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்சிங் இண்டஸ்ட்ரி இன்றைய நிலையில வந்து 4th largest எக்ஸ்போர்ட். நான் இந்த டாக்டரேட் தீசஸை கூட வந்து அவுட் சோர்சிங் இண்டஸ்ட்ரிலாம் நான் செஞ்சிருந்தேன். ஸோ அதனால நான் அதாவது நம்முடைய சமூகத்துக்கு இந்த நாலேஜ் எக்கானமிங்கிறது வந்து எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுது, நாம அதை எவ்வளவு அண்டர் யூட்டிலைஸ் பண்றோம்ங்கிறத பத்தி கொஞ்சம் கேட்கலாம் யோசிக்கணும். உதாரணத்துக்கு வந்து இன்றைக்கு 4th largest எக்ஸ்போர்ட்டர் ஆகிக்கிற வந்து ஐடிஓ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆஃப் ஷோரிங், சரியா? இப்ப ஆப்வியஸ்லி இட் டிமாண்ட்ஸ் ஐடி ஸ்கில்ஸ், சரியா? ஓகே,
இப்ப வந்து ஒரு மல்டிநேஷனல், இப்ப ஸ்ரீலங்காவுக்கு வர ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் போச்சுசா இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு மல்டிநேஷனல் நீங்க எடுங்க, அவங்க வந்து ஒரு 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 வருஷத்துக்கு வந்து 10 to 20 மில்லியன் US$ ஸ்பெண்ட் பண்றாங்க. அவனோட ஆஃப் ஷோரிங் செட்டப்பை மெயின்டைன் பண்றது. ரைட், ஓகே. நான் இப்ப இக்கா, ஸ்லாஸ்கோம், கார்னர் இப்படியான ரிசர்ச் கம்பெனில இருந்து கலெக்ட் பண்ண டேட்டாவில் எடுத்து பார்த்தலன்னு சொன்னா 2016 வந்து 150,000 எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஸ்ரீலங்கன் ஐடிஓ இண்டஸ்ட்ரி கிரியேட் பண்ணிருக்கு. சரியா? ஒரு 300 ஐடி கம்பெனிஸ் ஊடா. ரைட், ஓகே. 2022 வந்து இக்டா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஏஜென்சி ஃபார் ஸ்ரீலங்கா, அவங்க சொல்லாங்க என்னன்னு சொன்னா they are targeted, they are aiming to achieve $5 billion. $5 billion அச்சீவ் பண்றதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இனிஷியேட்டிவ் கொண்டாடுறாங்க. நான் இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு ஒப்சர்வேஷன், ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிஸுமே சேர்ந்து சரியான மேக்சிமம் வந்து 4,000 ஐடி கிராஜுவேட்ஸ் தான் ஒரு இயருக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ தட் இஸ் அண்டர் சப்ளை. ஆனா கரண்ட்லி ஐடிஓ இண்டஸ்ட்ரியில இருக்கிற டிமாண்ட் என்னன்னு சொன்னா ஒரு 6,000 to 8,000 ஐடி கிராஜுவேட்ஸ் ஒன்று ஐடி கிராஜுவேட்ஸ் இருக்கு. சரியா? அப்ப இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆஃப் ஷோரிங்கிறது வந்து வெரி அட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி. ரைட், ஓகே. நான் இப்ப இதுல மிக முக்கியமா நான் வந்து போஜிசாவில் ஒர்க் பண்ணேன் குட் 5 years. அப்ப இதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் நான் ஷேர் பண்ணலாம். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். இப்ப நம்மளோட சொசைட்டியை பொறுத்தமாதிரில நம்மளோட ஐடி கோர்சஸ் செய்யற பிள்ளைகள் வந்து அவங்க வந்து they wanted to become a software developers, engineers. அந்த லைன்ல போய் அவங்க they end up as a software architect. இல்ல அப்படி இல்லைன்னு சொன்னா வந்து they start with quality assurance லீடா வருவாங்க. இதுல வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்து இல்லைன்னு சொன்னா அதுல மற்ற ரோல்ஸ் எழுதி, உதாரணம் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் ரோல், பிசினஸ் அனலிஸ்ட் ரோல், ரைட், ப்ராசஸ் மெச்சூரிட்டி, ப்ராசஸ் லீட் ரோல், ரைட், ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டேட்டா அனாலிட்டிக்ஸ் ரோல். இப்ப இந்த சைலோஸ் இதுல எல்லாம் வந்து நம்மளோட அநேகமான பிள்ளைகள் கான்சென்ட்ரேட் பண்ற குறை. அடுத்தது வந்து நீங்க ஒரு பிசினஸ் அனலிஸ்டா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில சேரத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடி டிகிரி வந்து அப்சல்யூட்லி எசென்ஷியலி. நான் ஐ பி வெரி ஹானஸ்ட் வித் யூ. நான் இந்த இண்டஸ்ட்ரிய ரிசர்ச் பண்ணதுல நான் பார்த்த விஷயம் என்னன்னு, ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். only 15% 15% ஆட்கள் தான் வந்து ஐடி ப்ராப்பர் டிகிரியோட இருக்காங்க. ரைட், மோர் தென் 33% வந்து ஐடி டிப்ளமாவோட வந்து வேற ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சிருக்காங்க. அப்ப ஐடி டிப்ளமாவோட வந்து ஒரு எம்ப்ளாயி பர்சூ பண்ணக்கூடிய எல்லா சான்ஸும் நமக்கு இருக்கு. நாம அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணல. அதுக்கு முக்கியமாக இந்த நாலேஜ் எக்கானமியில என்ன ஸ்கில் தேவைன்னு சொன்னா என்ன பொறுத்த மாட்டல, முதலாவது வந்து டிசைன் திங்கிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து ப்ரொஃபசர் ரமேஷ் சொன்ன மாதிரி வந்து லிங்குவிஸ்டிக் அபிலிட்டி, உங்களுக்கு கிளியர்லி ஆர்டிகுலேட் பண்ண இயலுமா இங்கிலீஷ்ல. சரியா? மிக முக்கியமான ஸ்கில். ரெண்டாவது. அடுத்த மூணாவது வந்து கிரிட்டிக்கல் ஆர்கியூமெண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பில்டிங் பிசினஸ் கேசஸ். இந்த மாதிரி வந்து ஸ்கில்ஸை மாஸ்டர் பண்றதுனால வந்து பிசினஸ் அனலிஸ்ட் ரோலை வந்து ஈஸியா பர்சூ பண்ணலாம். ஈவன் யுஏஇல கூட கிட்டத்தட்ட எவ்வளவு ஐடி கம்பெனிஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அளவுல ஸ்ரீலங்காவில இருந்து வந்து ஒருத்தர் பிசினஸ் அனலிஸ்டா ஒர்க் பண்ணிக்கிறார். சரியா? அவை இந்த ரோல்ஸ் எல்லாம் வந்து அண்டர் யூட்டிலைஸ் பண்ண மாட்டேங்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் அப்சர்வ் பண்ணது நான் என்னன்னு சொன்ன வந்து நம்மளோட எஜுகேஷன் இப்ப சிஸ்டம் வந்து உண்மையிலே வந்து ட்ரேட் பேஸ்ட், இது ஒரு டாஸ்க் பேஸ்ட் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமா வரணும். அடுத்த வந்து நம்ம எஜுகேஷனை பொறுத்த மாதிரில என்ன சேர்த்து இப்ப நாம ஒரு ஸ்டாண்டர்டைஸ் வேல நம்மளோட டிகிரி, மாஸ்டர்ஸ் இல்லாட்டி பிஹெச்டி அந்த லைன்ல அப்படியே நம்ம போய்கொண்டிருக்கோம். உண்மைக்கு வந்து நம்மளோட எஜுகேஷன் எப்படி இருக்கணும்னா நம்மள ஒரு இந்திய நிலையில வந்து ஒரு 5th ஒரு 5வது 4வது ஜப்புக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாதிரி நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும். இப்ப வந்து உதாரணமா நீங்க லெக்சரர் ஆகிக்கலாம், நீங்க வந்து இல்லாட்டி ஒரு டாக்டர், ஒரு மெடிக்கல் டாக்டர் ஆகிக்கலாம். இப்ப இன்றைய நிலையில வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாட்டி பிக் டேட்டா இதை பத்திய அறிவு இல்லாட்டி இதுல இருக்கிற 2 கட்டாயம் நீங்க ஒரு 2 டூலை தெரிஞ்சிருக்க வேண்டிய தேவை வந்து ஈஸியாவே வந்துடுது.
சரியா? அந்த விஷயங்களை தெரியாம உங்களோட நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயலாம். அப்படி ஒரு கஷ்டமான நிலை ஒன்றி. அடுத்த வந்து இன்னொரு முக்கியமான ஒப்சர்வேஷன் வந்து நம்ம சமூகத்துல இல்ல. அது நான் அதை கடைசியா சொல்றேன். இல்லாம போயிட்டு என்னன்னு சொன்னா வந்து நாம வந்து நம்மளோட வெரி யங் ஜூனியர் ரிசர்ச்சர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணி அவங்க வந்து நம்மளோட சீனியர் ரிசர்ச்சர்ஸ்ல வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு கல்ச்சரை நம்ம கொண்டு வரணும். அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அதை அப்ரிஷியேட் பண்ணணும். என்னன்னு சொன்னா வந்து இப்ப எல்லா தியரிஸுமே வந்து மென்ட் டு பி broken வந்து சரியா? இப்ப இன்றைக்கு இருக்கிற வந்து ஒரு தியரி நாளைக்கு வந்து இல்ல மாஸ்லோ ஹையரார்கி எடுத்து பார்த்துருந்துச்சுன்னா தட் வாஸ் a law once. சரியா? ஒரு காலத்துல வந்து புவி தட்டை நாம எல்லாரும் பிலீவ் பண்ணி, ஆனா இட்ஸ் இவால்வ் த்ரூ. நம்ம சொசைட்டில வந்து இப்போ ஒரு ஜூனியர் ரிசர்ச் ஒரு போய் ஒரு புது விஷயத்த ஒரு நிஷ் விஷயத்த ஒரு மாடலிங் பிரசன்ட் பண்றாருன்னா அவருக்கு கான்பிடன்ஸ் இல்லை. ஏன்டா நம்ம அதை அப்ரிஷியேட் பண்றோம் இல்ல, நம்ம கைட் பண்றோம் இல்லை. ஸோ அப்படி ஒரு நிலையில இருந்து வந்து நம்ம ஒரு டிசைன் திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் எதிர்பார்க்கல. நான் என்னத்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் சொல்ல நினைச்சேன்னா வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். ஒரு பிசிக்கல் புக் இல்லாம உலகத்துல ஒரு வேர்ல்ட் லார்ஜஸ்ட் லைப்ரரி இன்னைக்கு பாசிபிளா இல்ல, which is Google. எந்த ஒரு புத்தகமே பிசிக்கலா இல்ல. நான் உதாரணத்துக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பாசிபிள். அப்ப என்ன இடத்துல மிஸ்ஸிங் சொன்னா நம்மளோட சில நம்ம மாத்தி யோசிக்க வேண்டியிருக்கு. சரியா? மாத்தி யோசிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு வந்து உன்னைக்கு வந்து நம்ம யங் ரிசர்ச்சர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணணும். அடுத்து வந்து நிறைய டூல்ஸ்களை நம்ம கொண்டு வந்து ப்ரொஃபசர் ரமேஷ் சொன்ன மாதிரி சில அதான் சொன்னார், அவர் இண்டிவிஜுவலாகவும் வந்து நம்ம கண்ட்ரிபியூட் பண்ணணும். சரியா? இப்ப நானும் எந்த கெப்பாசிட்டி இல்ல செய்யணும், டாக்டர் ரைஸும் செய்யணும், நீங்களும் செய்யணும். அப்படி ஒவ்வொரு ஆளும் வந்து அந்த விஷயத்தை என்கரேஜ் பண்ணணும். அடுத்து வந்து நம்ம ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஃபண்டிங் தேவை. சரியா? ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க there is no free coffee or free lunch. சரியா? நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதான். உதாரணத்துக்கு வந்து ரமேஷ் ஒரு விஷயத்தை பியூட்டிஃபுல்லா தோட்டார். அதுல ஒரு ஸ்லைட் டிஃபரெண்ட் நான் சொல்லுவேன். இப்ப இந்த உலகத்துல வந்து பீஸா ஒரு எக்ஸாம் இருக்கு. சரியா? 15 வயசு 18 வயசு எல்லா மாணவர்களுக்குமான உலகத்துல போட்டி பரிச்சு. அதுல 3 கண்ட்ரி வந்து ஆல்வேஸ் அந்த பிகம்ஸ் டாப். நீங்க பாத்துலன்னு முதலாவது பின்லாந்து, லாஸ்ட் 5 years முதலாவது பின்லாந்து, 2வது சைனா, 3வது ஹாங்காங். அப்படி வந்து யூகே வந்து ஒரு நினைக்கிற ஒரு பெஸ்ட் 10க்குள்ள வருது. யூஎஸ்ஏ வந்து 25-26 வருது. ஆனா பாருங்க, நீங்க இது கடுக்கான நோட் பண்ணிக்கோங்க. சரியா? பாருங்க, they fail in test, they fail in exam, but they really do in life. இப்போ வந்து நான் ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். Fortune 500 கம்பெனிஸ்ல 277 கம்பெனி come from USA. Fortune 500 கம்பெனிஸ்ல 277 கம்பெனி come from USA. ஆனா இந்த PISA எக்ஸாம்ல வந்து they come at 25th. சரியா? 25th. சரியா? இஸ்ரேல் 26. அதான் நான் சொல்ல எடுத்தேன். இஸ்ரேல் வந்து 26th. ஆனா கூட நோபல் பிரைஸ் வின் பண்றாங்க. ஏன்னு பாத்துலன்னா அவங்களோட சொசைட்டியோட கல்ச்சர். அதான் அவர் சொன்னார். நோம்பல வந்தாங்க, என்னோட ஒருத்தர் PhD செஞ்சார். அவர் ஷேர் பண்ண விஷயம் என்னச்சுன்னா, அவங்க கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னா நீங்க ஒரு 3 பேருக்கு சொந்தமாக உங்களோட கம்பெனில எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும், இல்லாட்டி நீங்க PhD வரை படிக்கணும். அப்படி ஒரு சிஸ்டத்தை அவங்க வச்சிருக்காங்க. சரியா? அப்ப அவங்களுக்கு நோபல் பிரைஸ் பண்றதுக்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மென்டர். நான் வந்து மிக முக்கியமான 2 விஷயத்தை விரும்புறேன். என்னன்னு சொன்னா, முதலாவது வந்து இப்ப பழைய மாணவர்கள் சங்கம் எல்லா இடத்துலயும் இருக்கு. சரியா? நீங்க வந்து வெல் இஃபெக்டிவ் ப்ரொடக்டிவ் ஒரு பழைய மாணவர்கள் சங்கத்தை பார்த்துலன்னு சொன்னா, அது வெளியில இருக்கிற உள்நாட்டில் இருக்கிற படிச்ச நல்ல பொசிஷன்ல இருக்கிற ஆட்கள் எல்லாமே இப்ப படிக்கிற பிள்ளைகளுக்கு மென்டர்ஸா அலோகேட் பண்ணி வச்சுக்காங்க. ஒவ்வொரு மாதமும் அந்த மென்டர்ஸ் எடுத்து கதைக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பியூட்டிஃபுல்லா கிடைக்குது. சரியா? என்ன நல்ல விஷயங்கள் இருக்கு ஷேர் பண்ணப்படுது. சரியா? அப்ப they proactively create that opportunity and they capitalize on the opportunity. மூல விஷயம். அடுத்து வந்து நான் நேரத்தை கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு, சுருக்கமாக. ஓகே. அடுத்தது வந்து என்ன பொறுத்த மாடல வந்து I'll be very frank, open. நாம இதுல ஒண்ணும் ஒழிக்கிறதுக்கு இல்ல. தற்போது கல்வி சம்பந்தமாக இருக்கிற வந்து மிக முக்கியமான ஒரு என்னது ட்ரோபேக்ஸ் என்ன பொறுத்த மாடல நம்மளோட சொசைட்டில வந்து
எஜுகேஷன் வந்து இன்க்ரீசிங்லி பிகமிங் பொலிட்டிசைஸ்ட். சரியா? இப்ப உண்மைக்கு வந்து நாம பொலிட்டிக்ஸ்ங்கிற ஒரு விஷயத்தையும் ஒரு மிக முக்கியமான எஜுகேஷனா பார்க்கணும். அது வந்து உண்மையா சமூகத்துல தான். இப்ப வந்து எல்லா பொலிட்டீஷியனும் நல்லவர்கள், எல்லாரும் அந்த பொலிட்டிக்ஸ்ங்கிற விஷயம் ரெகுலேட் பண்ணப்படணும் என்று எப்ப சமூகம் சிந்திக்குதோ, இப்ப பொலிட்டிக்ஸை வந்து நீங்க தனியா ஒரு வேரியபிளா இக்னோர் பண்ணி வாழல. அதுவும் வந்து ஒரு கல்வியின் மிக முக்கியமான மோஸ்ட் பவர்ஃபுல் எஜுகேஷன். அப்ப நாம ஒரு சமுதாயமா வந்து பொலிட்டிக்ஸும் வெரி இம்பார்ட்டன்ட், அதுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அதை பியூட்டிஃபுல்லா வந்து சமூகத்தை இன்டிகிரேட் பண்ணப்படணும் என்று எப்போ ஒரு சமூகம் யோசிக்குதோ அப்ப இது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லாம வந்து பொலிட்டிக்ஸ் எஜுகேஷனை வந்து ஒரு ஐசோலேட்டட் வேரியபிளா பார்க்கல. தேங்க்யூ. நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பின் சந்திப்போம். உயர் கல்வித்துறையில் 20 வருட காலத்துக்கு மேலான அனுபவம். விகாஸ் உயர்கல்வி நிறுவனமானது கிழக்கிலங்கை கல்முனை வளாகத்தில் அனைத்து விதமான தொழில்சார் உயர் கற்கை நெறிகளையும் வழங்கி வருகின்றது. சர்வதேச மற்றும் உள்நாட்டு அங்கீகாரம் பெற்ற மேனேஜ்மெண்ட், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டிங், குவாலிட்டி சர்வே, இலங்கை சட்டக் கல்லூரியினால் அங்கீகரிக்கப்பட்ட LLB இன் லோ கற்கை நெறியினையும் தொடர முடியும். விகாஸ் கேம்பஸ் இலக்கம் 392 கீழ் 1, பிரதான வீதி, கல்முனை. ஆம் சார், ரைஸ் டாக்டர், நீங்கள் பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமாக நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். மாணவர்கள், பிள்ளைகள் குறிப்பாக அவர்களுடைய இலக்கை அடைவதற்கு ஒரு உள ரீதியான ஸ்ட்ரென்த் தேவைப்படுகின்றது. நிறைய பேர் நிறைய கோல்ஸ், இலக்குகளோடு இருக்கின்றார்கள், அதை செட் பண்ணுகின்றார்கள், ஆனால் இடைநடுவிலே அதை விட்டு விடுகின்றார்கள். எனவே அந்த அவர்களுடைய உள ரீதியான அந்த பலத்தை கட்டி எழுப்புவதற்கு எமது குர்ஆனுடைய வழிகாட்டல்கள் எப்படி இருக்கு? குட் क्वेश्चन. ஆமா சார், சுருக்கமாக நாங்கள் நேரம் நெருங்கி கொண்டிருப்பதனால் சுருக்கமாக நாங்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது போதுமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் சம்மரைஸ் பண்ணி சொல்றேன். இது வந்து கர்ட் லூயின்ஸ் சொல்லி ஒரு சைக்காலஜிஸ்ட் இருந்தார். கர்ட் லூயின்ஸ் ஆர்கனைசேஷனல் சேஞ்ச் பத்தி அவர் ஒரு ஃபேமஸான ஒருத்தர், ரைட்? ஆர்கனைசேஷன் சேஞ்ச் பத்தி பேசுகிற ஒருவர். அவர் ஒரு ஜூ, ஜெர்மனில இருந்து 33ஆம் ஆண்டு ஹிட்லரால விரட்டப்பட்டு அவர் யுஎஸ்க்கு வந்து அங்க யுஎஸ்ல இருக்கிற யூதர்களை, யுஎஸ்ல அந்த நேரத்துல 80% ஆட்கள் மேனுவல் லேபரர்ஸாக இருந்தாங்க. மக்கள் எல்லாம் பெரிஃபரியில இருந்தாங்க, சென்ட்ரல்ல யாரும் இல்லை. மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டி, கெட்டோஸ்ல வாழ்றாக்கள், இப்படியான ஒரு சமூகமாக இருந்த யூதர்களை 80% மேனுவல் லேபரர்ஸ் இந்த யூதர்களை அவர் ஒரு சோசியல் ரிவல்யூஷன் ப்ரோக்ராம் கொண்டு வந்து அதோட விளைவு என்னன்னு சொன்னா கடைசியாக 4% மேனுவல் லேபரர்ஸ் வந்து மேனுவல் லேபரர்ஸ் 80ல இருந்து 4% குறைஞ்சாங்க. சரியா? பெரிஃபரியில இருந்த ஆட்கள் எல்லாம் சென்டருக்கு வந்தாங்க. கெட்டோஸ்ல இருந்து வாழ்ந்த ஆட்கள் எல்லாம் நல்ல பெஸ்ட் நெய்பர்ஹுட்டுக்கு வந்தாங்க. ரைட்? அவர் ஏற்படுத்தின அந்த ஸ்ட்ராட்டஜியை அவர் செஞ்சதுக்கு 3 பாயிண்ட வச்சு செஞ்சாரு. நான் முந்தைய லாஸ்ட் டைம் நாங்கள் அதை பத்தி பேசினோம். ஒன்று, அவர் கான்டெம்பரரி எஜுகேஷனை ஹை ஸ்டாண்டர்ட்ல கொடுத்தார் எல்லா பிள்ளைகளுக்கும். அடுத்தது, ஒவ்வொரு குடும்பமாக கைட் பண்ணினார். ஒவ்வொரு குடும்பமாக பேரண்டிங் கைடன்ஸ், ஃபேமிலி கைடன்ஸ், சொசைட்டியில அங்கம் மூலக்கூறு குடும்பங்கள் தான். அப்ப குடும்பங்கள் கைட் பண்ணப்படணும், மென்டரிங் சிஸ்டத்துல மென்டர் பண்ணப்படணும், கைட் பண்ணப்படணும். ரைட்? அடுத்தது அவர் சென்றது தான் 3வது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், அந்த குரூப் பிலாங்கிங்னஸ் அவங்களுக்கு வரணும். Group belongingness, a sense of identity is very important for personality development. இப்போ உங்களுக்கு தெரியணும் நீங்க யார் என்று முதலாவது. இப்ப நான் யார் என்றதுல எனக்கு கன்ஃபியூஷன் இருக்கும்னு சொன்னா எனக்கு இந்த பர்சனாலிட்டி என் லீடர்ஷிப்பை டெவலப் பண்ணல. சரியா? எனக்கு தெரியணும் நான் யாருன்னு. அப்ப அது மாதிரி இப்ப பிள்ளைகளுக்குள்ள இப்ப இருக்கிற பிரச்சனை சொன்னா நிறைய யூத்துக்கு பாய்ஸுக்கு அவங்களுக்கு முஸ்லிம் ஒண்ணு கொஞ்சம் பயம், அவங்களுக்கு அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸும் பர்சனாலிட்டியும் இல்ல. இஸ்லாத்துக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் தூரம் ஆயிக்குது. நிறைய பேர் பேருக்கு முஸ்லீம் பேரெல்லாம் நிற்குது, ஆனா அந்த குர்ஆனோட உள்ள உறவு, அறிவு இதெல்லாம் ரொம்ப தூரம் ஆயிக்குது. எனவே இந்த பிள்ளைகளுக்கு நாங்க என்னத்தை கொடுக்கணும்னு சொன்னா, அதாவது இந்த குர்ஆனிக் எஜுகேஷனை அது கூடாக
பிள்ளைகளுக்கு அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கொடுத்து அவங்களோட அந்த சைக்காலஜிக்கலி அவங்களுக்கு ஒரு 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 பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணும். அந்த சைக்காலஜிக்கல் பிளாட்ஃபார்ம்ல அவங்க ஸ்ட்ராங்கா எந்த அளவுக்கு ஈக்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க. அப்ப அதை கொடுக்கறதுக்கு நாங்க இந்த அதாவது அதை சொல்றது காம்ப்ளிமெண்டரி எஜுகேஷனுக்கு கூடாக அவனோட சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங், அதாவது சைக்காலஜி, இது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். நான் நினைக்கிறேன் நாங்க மிச்சம் டைம் எடுத்து பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இது. அதாவது இந்த எஜுகேஷன்ல 2 சப்ஜெக்ட் சொன்னோம். ஒன்று வந்து கான்டெம்பரரி எஜுகேஷனை வெரி ஹை ஸ்டாண்டர்ட்ல கொடுக்கறதும், இந்த ரிலிஜியஸ் எஜுகேஷனை கான்டெக்சுவலைஸ் பண்ணி காம்ப்ளிமெண்டரி எஜுகேஷனாக வெரி ஹை ஸ்டாண்டர்ட்ல கொடுத்து அவங்களுக்கு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ், சென்ஸ் ஆஃப் பர்சனல், சென்ஸ் ஆஃப் அந்த ஹூ ஐ ஆம் என்ற அந்த ஃபீலிங் அதை நாங்க ஸ்ட்ராங்கா கொடுத்த மனுஷனா அவங்களோட அந்த மென்டலி சைக்காலஜிக்கலி ஸ்ட்ராங்கான பேசிஸ்ல இருந்து அவங்க நிறைய அச்சீவ் பண்ணுவாங்கன்றதுக்கு நிறைய ரிசர்ச் பேப்பர் இருக்குது. அதான் கர்ட் லூயிஸ் செஞ்சு அந்த சமூகத்தை, பெரிஃபரியில இருந்த சமூகத்தை இப்படிக்கு முழு உலகத்திலையும் டிரைவிங் சீட்டு கொண்டு வந்து வச்சுக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஆமாம், நாங்கள் 3 மிக பெரும் கல்வியலாளர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவரும் பேசும்போது மிக பெரும் பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் இருப்பது போன்ற அறிவு இருக்கின்றது. ஆனால் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளால் எங்களால் அவைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் சமூகத்துக்கு இந்த துறை சார்ந்தவர்களை நாங்கள் அறிமுகப்படுத்துவதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய பிரதானமான நோக்கம். தனிப்பட்ட விடயங்களை அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்கள் கற்றுக்கொள்வதற்கோ அல்லது அவர்களுடைய வெப்சைட் சென்று இந்த விடயங்களை படித்துக் கொள்வது இதனுடைய நோக்கமாக இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் இறுதி தடவையாக நாங்கள் கலாநிதி ரமீஸ் அபூபக்கர் சார் சமூகத்திலே இளவயது திருமணங்கள் கல்வியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. பெண்கள் குறிப்பாக இளவயதிலே திருமணம் முடிப்பது அவர்களுடைய கல்வியிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. எனவே பெண்கள் சம்பந்தமான கல்வி பற்றி ஒரு விழிப்புணர்வை நாங்கள் சமூகத்துக்கு எப்படி ஏற்படுத்தலாம்? மிக முக்கியமாக நீங்க இது இந்த கேள்வி வந்து ஏற்கனவே கேட்ட கேள்வியோட தொடர்படுது. கல்விக்கு தடையாக உள்ள விஷயங்கள் தான். மிக முக்கியமாக இந்த செக்ஷுவல் மார்ஜினலைசேஷன், அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொல்லி சிலர் சொல்லுவாங்க, சிலர் கேட்பாங்க. இப்ப நைஜீரியாவுல ஒரு தீவிரவாதி பொக்கோ ஹாரம் சொல்லி பொம்பளை பிள்ளைய படிக்கப்படா என்று சொல்லி அந்த பெண்கள் படிக்கக்கூடிய பாடசாலையில போயிட்டு அந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் கடத்தி கொண்டு போய் அந்த பிள்ளையில அந்த அவங்களோட ராணுவ வீரர்களுக்கு திருமணம், அந்த படை வீரர்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்த சம்பவங்கள் இருக்கு. அது கிட்டத்திலேயே நடந்தது. மியான்மையில 2000 நடந்தது, மியான்மையிலேயே நடந்தது. சோ பெண்கள் படிக்க கூடாது என்கிற விஷயத்தை இப்போதும் சில அமைப்புகள், சில இயக்கங்கள் அதை ப்ரொபகேட் பண்றாங்க, பிரச்சாரம் செய்வதாக நாங்கள் கேள்விப்படுறோம். இலங்கையிலையும் கூட அது ஒரு பொய்யான ஒரு சமூகத்துல ஏற்றுக்கொள்ள முடியாத, உண்மையிலே ஒரு அங்கீகரிக்கவே முடியாத ஒரு விஷயம். அதனாலதான் இந்த இளவயது திருமணம்ங்கிற விஷயம் வருது. ஏற்கனவே டாக்டர் சொன்னது, அந்த பொம்பளை பிள்ளைய இதுக்கு படிச்சு சொல்லி மெடிக்கல் ஃபேக்கல்டி கிடைச்ச பிள்ளையும் கூட படிக்காம திருமணம் முடிச்சு கொடுத்த சம்பவங்கள் இருக்குது. பிறகு போயிட்டு என்ன செய்யறாங்க, அவங்களே வியோஜியா வர வேண்டிய ஒரு பொம்பளை பிள்ளைய மெடிக்கல் ஃபேக்கல்டி போயிட்டு திரும்ப அந்த பிள்ளைக்கு ஒரு டெலிவரி டைம்ல வியோஜியை தர்றாங்க. பொம்பளை ஒரு பெண் வியோஜியை தான் தர்ற நிலைப்பாட்டுல இருக்குது. சோ இந்த பெண்கள் படிக்க கூடாதுங்கிறதோட சம்பந்தப்படுத்தி அவங்கள இளவய திருமணம், சின்ன பிள்ளையிலே திருமணத்தை முடிச்சு கொடுக்குறாங்க. அதுக்கு பல காரணிகள் இருக்குது. அது பொருளாதார காரணியா இருக்கலாம், அல்லது ஒரு மார்க்க சமயத்தோட சம்பந்தப்பட்ட சில குடும்பங்கள் அப்படியான காரணிகளா இருக்கலாம், அல்லது குடும்ப சுமையா இருக்கலாம், அந்த பராமரிக்கிற பிரச்சனையா இருக்கலாம், அல்லது குடும்ப பேக்ரவுண்டுகளா இருக்கலாம், அந்த சமூகமயமாக்க அப்படியான பிரச்சனைகளா இருக்கலாம். சோ எது இவ்வாறு இருந்தாலும் இந்த இளவயது திருமணம் இப்ப நான் என்னுடைய பிஹெச்டி ஃபீல்ட் ஒர்க் செஞ்ச நான் கிரிந்தை, அம்மாந்தோட்ட கிரிந்தங்கிற கிராமத்துல, அங்க மிக பிரதானமான பிரச்சனை இளவயது திருமணம். பொம்பளை பிள்ளைகள் இளம் வயசுல முடிக்கிறேன், படிக்கிற காலத்திலேயே கொஞ்சம் எஃப்ஐஆர் அப்படின்னு வந்து அந்த பிள்ளைகள் படிக்கிற காலத்திலேயே அந்த இலோப்பிங் ஓடுற கேஸ்களும் இருக்கு. சோ இத உண்மையிலே சமூகத்தால, அந்த சமூகத்துல உள்ள பெரிய சிவில் சமூக அமைப்புகள், பள்ளிவாசல்கள், இளைஞர் அமைப்புகள் தான் இதை கட்டுப்படுத்தணும் உண்மையிலே.
சோ இந்த இளவயது திருமணத்தை கட்டுப்படுத்தினால்தான் உண்மையிலே அந்த பிள்ளைகளை எஜுகேஷன்ல நாங்க போக்கஸ் பண்ணலாம். ஒரு நல்ல சமூகத்தை கட்டியணும்னு சொன்னால் பெண்கள் படிக்கணும். உண்மையிலே பெண்கள் வந்தால்தான், பெண்கள் படிச்சால்தான் அந்த உண்மையிலே அந்த டாக்டர் ரைஸ் அடிக்கடி சொல்லுவார், அந்த நல்ல சிறந்த குடும்பத்தை கட்டியெழுப்பமா இருந்தால் அந்த பெண்களுக்கு கல்வி தரம் இருக்கணும். கல்வியில அவங்க நல்ல ஒரு அந்தஸ்து இருந்தா தான் அவங்க பெண்கள் படிக்கணும்னு சொல்லி கட்டாயம் டாக்டர் ரைஸும் அடிக்கடி சொல்லுவார். ஆனால் இப்ப இலங்கையினுடைய கல்வி புள்ளி விவரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, எங்களோட தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தை எடுத்து பார்த்தாலும் எங்களோட கூடத்துல 85% பொம்பளை பிள்ளை, பெண்கள் தான் 85%. எல்லா ஃபேக்கல்டிலையும் எல்லா பீடத்திலையும் 6 பீடம் இருக்குது, 6 ஃபேக்கல்டிஸ், 6 பீடத்திலையும் பெண்கள் தான் 80-85% பெண்கள் தான் இருக்கிறாங்க. இலங்கையில மட்டுமல்ல, உலகத்திலையும் கூட பெண்கள் தான் படிக்கிறாங்க. ஆனால் இந்த இளவயது பிரச்சனையும் ஒரு சில சமூகங்கள்ல பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. நன்றி சார். கலாநிதி அஸ்மல் ஹாசிம் சார் அவர்களே, நாங்கள் இறுதியாக எங்களுடைய சமுதாய முன்னேற்றத்திற்காக உயர்கல்வியில் என்ன மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று உங்களிடம் முன்மொழியுமாறு கேட்டால் நீங்கள் எப்படியான ஆலோசனைகளை முன்வைக்கலாம்? என்ன பொறுத்த வரையில வந்து we need a educational dream. சரியா? அது ஒரு கனவு ஒரு கனவு இருக்கணும், ஒரு டைனமிக் ட்ரீம் இருக்கணும். அது எப்படியான ட்ரீம்? அபுல் கலாம் அவர்களுடைய ஒரு கருத்து முதலாவதாக சொல்லி இருக்கின்றது. அப்துல் கலாம் ப்ரொஃபசர் ரமீஸ் பிரதர் கொஞ்சம் தொட்டார். நான் என்னத்த ட்ரீம் சொல்ல நினைச்சேன்னா, ஒரு சமூகத்தில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் வந்து அந்த சமூகத்துல நாலேஜுக்கான இம்யூன் சிஸ்டமா பார்க்கப்படும். அதான் எனக்குள்ள இருக்கிற ட்ரீம். உதாரணமா வந்து ஒரு சமூகத்துல ஒரு பிரச்சனை வரக்குள்ள அந்த சமூகம் வந்து இந்த பிரச்சனை இந்த யூனிவர்சிட்டியில கொடுத்தா தே வில் ப்ரொபோஸ் a சொல்யூஷன் என்கிற நிலையை நோக்கி நம்ம மூவ் ஆகணும். முதலாவது. ரெண்டாவது வந்து நம்ம லிபரல் எஜுகேஷன்ங்கிற விஷயத்த வந்து நம்ம யங்ஸ்டார்ஸ்க்கு இடையில பூத்த வேண்டியிருக்கு நிறைய. ஏன்னு சொன்னா யங்ஸ்டார்ஸ் இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன் வந்து எனர்ஜி வந்து எஜுகேஷனை நோக்கி இருக்கிறதாக வந்து படல. ரைட்? they have been directed to somewhere else. அடுத்த வந்து நான் மிக முக்கியமா சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா வந்து, இப்ப எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனும் வந்து பொலிட்டிக்ஸ் இல்லாம இதுக்கல, பொலிட்டிக்ஸ் எல்லாம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிதான் படுது. ஆனா ஒரு ஸ்பெசிபிக்கலி வந்து ஒரு யூனிவர்சிட்டி வந்து பொலிட்டிக்ஸால இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்படுதுன்னு சொன்னா அது ஆக்சுவலி யூனிவர்சிட்டியோட ட்ராபேக்ஸா தான் நான் பாக்குறேன் as an individual. This is my honest opinion. Right? Okay. So அதுல we come across some challenges. So it needs to be eradicated. அடுத்த வந்து நாம வந்து வேர்ல்ட் கிளாஸ் பப்ளிகேஷன்ஸ் பண்றதுக்கு வந்து நம்ம கம்பீட் பண்ணணும். இன்னைக்குதான் எனக்கு ப்ரொஃபசர் ரமீஸ் பிரதர் தெரியும். சரியா? அப்ப நான் இன்னைக்கு வந்து நான் தேங்க் பண்றேன் ஏகேபி நியூஸுக்கு. இப்ப எனக்கு அவரை தெரியாது, அவருக்கு என்ன தெரியாது. சரியா? அப்ப நாலேஜ் கிராஸ் சைக்கிளிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரியா? ஓகே. நம்ம நிறைய இப்ப உதாரணத்துக்கு வந்து நம்ம எவ்வளவு நாளைக்கு வந்து மைக்கேல் போர்டரையும் டொம் பீட்டரையும் கெனிச்சியோ ஹேமேட பப்ளிகேஷனையும் வாய்ச்சிக்கிறோம். டாக்டர் ரைஸ் பிரதர் புத்தகம் எங்க, ப்ரொஃபசர் ரமீஸ் பிரதர் அவர் ஒரு 10 புத்தகம் படிப்பாரு, நான் வாசிக்கல இருக்கலாம். எந்த 10 புத்தகம் எங்க, நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இது எப்ப போய் சேர போகுதுங்கிற கொஸ்டின் வந்து இப்போதையே கேட்கப்படும். அடுத்த வந்து நம்மட யங் ஜெனரேஷன் எனர்ஜியை வந்து நம்ம சரியா ரெகுலேட் பண்ணப்படும். உதாரணத்துக்கு வந்து இப்ப எந்த ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசம். இப்ப ப்ரொஃபசர் ரமீஸ் வந்து ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் வித்தியாசமா இருக்கலாம். பட் நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 10 பப்ளிகேஷன் செய்யலாம். இப்படியான ஒரு விஷயங்களை கொண்டு வரக்கூட நம்மட அதாவது சமூகத்தின் வந்து கல்வியில வந்து அப்ளிகேஷன் வந்து ஒரு குளோபல் ஸ்டேஜ்ல வந்து கம்பீட் பண்றதுக்கு போதுமானதா இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ சார். நல்லதொரு உண்மையில் சுருக்கமான அழகான வழிகாட்டல். டாக்டர் ரைஸ் அவர்களே, நீங்கள் அடிக்கடி ரமீஸ் அபூபக்கர் சார் சொன்னது போன்று குடும்பங்களை கட்டி எழுப்புவதை பற்றி அடிக்கடி பேசியிருக்கின்றீர்கள். எனவே குடும்பங்களை பெற்றோர்களினூடாக, குறிப்பாக பெற்றோர்களுக்கு நாங்கள் வழிகாட்டுவதன் மூலம் குடும்பங்களை எவ்வாறு கட்டி எழுப்பலாம் என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தினார். எஸ், அப்ப அதாவது உண்மையிலே இந்த எஜுகேஷன் பத்தி நாங்க பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல ஒரு கல்வி எப்ப எங்களுக்கு இந்த சோசியல் ரிவல்யூஷன், கல்விக்கூடான சமூக எழுச்சி எப்ப வரும் என்று சொன்னால், இந்த குடும்பங்கள்ல ஒவ்வொரு குடும்பத்திலையும்
ஒவ்வொரு குடும்பத்திலையும் முழு குடும்பத்திலையும் ஆப்ஜெக்டிவ் கல்வியாக இருக்குவேன். ஆமாம். ரைட். உதாரணமா இப்ப எனக்கு இப்ப நான் எங்க வீட்டுல இப்ப நான் 7 பேர் எங்க வீட்டுல. எங்க உம்மா வந்து நான் அடிக்கடி சொல்றது, அநேகமான தாய்மார்கள், எல்லா தாய்மார்களும் நல்ல தாய்மார்கள், குட் மதர்ஸ். ஆனா ஒன்லி ஃபியூ மதர்ஸ் ஆர் ஷார்ப் மதர்ஸ். எல்லா தாய்மார்களும் நல்ல தாய்மார்களே, அதுல எந்த டவுட்டும் இல்லை. அவங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, எடுத்து கொடுப்பாங்க, கழுவி கொடுப்பாங்க, அன்பு காட்டுவாங்க. தே டூ தியர் பெஸ்ட். நல்ல தாய்மார்கள். ஆனா நல்ல தாயால மட்டும் ஒரு குடும்பத்துல அந்த வீட்டுல இருக்கிற பிள்ளைகளை வழிகாட்டி முன்னுக்காக்கி கொண்டு வரையலாம். அவங்க எப்ப கூர்மையான தாய்காக மாறுவாங்களோ, ஷார்ப் மதர்ஸா மாறுவாங்களோ, அப்பதான் அது நடக்கும். ஆனா ஷார்ப் மதர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்களோட லைஃபோட போக்கஸ பிள்ளைகளை கல்வி கொடுக்கறதுக்கு போக்கஸ் பண்ணுவாங்க. நான் சொன்ன எங்க வீட்டுல 7 பிள்ளைகள், நான் என்னோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருமே ப்ரொஃபஷனல்ஸ். ரைட். எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்க உம்மா அந்த காலத்துல அந்த படிப்புக்கு என்று சொன்னால் மணி வில் கம் ஃப்ரம் எங்க இருந்து வருமோ எனக்கு தெரியாது. ரைட். ஸோ ஷி கேவ் ஃபோக்கஸ் டு எஜுகேஷன். ரைட். அப்ப அது எனவே ஐ கால் ஹர் ஷார்ப் மதர். அல்லாஹும்ம ஃபில்லஹா வர்ஹம்ஹா. ரைட். இப்போ மௌத்தா போயிட்டா. எனவே இந்த ஒவ்வொரு குடும்பத்திலையும் உள்ள தாய்மார்களும் தந்தைகளும் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எஜுகேஷனுக்குன்னு சொல்லி நாங்க அந்த குடும்பத்தை ஃபார்ம் பண்ணிட்டோம்னு சொன்னா அது வெரி இம்பார்ட்டன்ட். நான் பார்க்கிறேன், இஸ்லாமிய வரலாறு எடுங்களே, இமாம் ஷாஃபியா பிறக்க இல்லையே, அவர் பேபி ஷாஃபியா தான் பிறந்தார். எங்க பிறந்தார் அவர்? பேபி ஷாஃபி காசாவில பிறந்தார், பலஸ்தீன்ல, காசாவில. அவர் இமாம் பேபி ஷாஃபியா பிறந்த அந்த ஷாஃபிய அவர் வளர்ந்து வீட்டுல இருக்க போகல, அவர் ஒரு டொட்லர் ஷாஃபி, ஒரு போய் ஷாஃபி. இமாம் ஷாஃபியா இல்ல, போய் ஷாஃபி. ஒரு போய் ஷாஃபிய இமாம் ஷாஃபியாக பார்த்தது அந்த தாய். அப்ப இமாம் ஷாஃபியா இவர் ஒரு லீடரா வரணும் அப்படின்னு சொல்லி அப்ப என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, பலஸ்தீனத்துல இருந்து அந்த டைம்ல காசா, அந்நேரத்துல ஹார்வர்டும் ஆக்ஸ்போர்டும் கேம்பிரிட்ஜும் இருந்தது. எங்க? ஹார்வர்ட்ல ஆக்ஸ்போர்ட்ல கேம்பிரிட்ஜ்ல இல்ல, அதெல்லாம் இருந்தது மக்காவில, மதீனாவில, பர்டிகுலர்லி மதீனாவில. அப்ப இமாம் ஷாஃபியோட தாய், ஷீ இஸ் a சிங்கிள் மதர். இந்த எத்தனையோ ஒட்டக நாட்கள் பயணம் செஞ்சு, பிளைட் எடுத்து கொண்டு போய் தங்க இறங்க இல்ல, காசாவில பிளைட் எடுத்தா மதீனாவில இறங்கவும் இல்லை, ஒட்டக நாட்கள் பயணம் செஞ்சு இந்த ஷாஃபியை கொண்டு போய் அங்க கொடுத்து படிப்பிச்சு வந்தாலும் அவர் இமாம் ஷாஃபியா வந்தாரு. இது ஒரு ஷார்ப் மதர். இது மாதிரி தோமஸ் ஆல்வா எடிசன், கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஸ்டோரிய. தோமஸ் ஆல்வா எடிசன் வந்து அவரோட தாய், அவர் வந்து ஒரு மென்டலி ஹேண்டிகேப்ட்னு சொல்லி அந்த ஸ்கூல்ல பிரின்சிபல் கடிதம் கொடுத்து அனுப்புறாரு, இவரை படிப்பிக்க இல்லாது நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி. அப்ப தாய் கடிதத்தை வாசி பாக்குறா, டீச்சர் அனுப்பி வைக்கிறார், இவர் மென்டலி கேப்பபிள் இல்ல, படிப்பிக்க இயலாது, எனவே நீங்க வீட்டுல வச்சு படிச்சு கொடுங்க. அவ அழுகுறா. அப்ப இவர் கேட்கிறார், இவர் தோமஸ் ஆல்வா எடிசன் வாசிக்க இயலாத வயசு, அவர் கேட்கிறார் என்ன விஷயம் தாய் கிட்ட. தாய் சொல்றா, இல்ல நீங்க அல்ட்ரா இன்டெலிஜென்ட் ஆகலாம், நீங்க நிறைய உங்களுக்கு இன்டெலிஜென்ட் இருக்குதாம், உங்களுக்கு அந்த ஸ்கூல் வந்து சரி வராதாம், எனக்கு படிச்சு கொடுக்கட்டுமா உங்களுக்கு என்று உங்களோட பிரின்சிபல் எழுதி அனுப்பிக்கிறார் டீச்சர்ன்னு சொல்லி. அதுக்கு பிறகு அந்த தாய் அந்த பிள்ளையில போக்கஸ் பண்ணி சும்மா சாதாரண மென்டலி ரிட்டார்டட் என்று ஸ்கூல் சொன்ன அந்த பிள்ளைய தோமஸ் ஆல்வா எடிசன் என்ற ஒரு சயின்டிஸ்டாக கொண்டு வந்து கடைசிக்கு அந்த கடிதத்தை அந்த தாய் செத்ததுக்கு பிறகுதான் அவர் கண்டுபிடிக்கிறார் அந்த கடிதத்தை ஒரு புக் கொண்டுக்குள்ளே. இந்த ஸ்டோரி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. தோமஸ் ஆல்வா எடிசன் பத்தி படிச்சு வாய்ச்சி பாத்தீங்கன்னா புக் நீக்குது, வாய்ச்சி பார்த்தா எல்லாம் நீக்குதா இல்ல. நான் இது என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, எங்களோட குடும்பங்கள், தாய்மார், தந்தைமார் வீட்டுகள்ல இந்த கல்விக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நாங்க கொடுத்து, நாங்க சாப்பாட்டுக்கு, நான் அடிக்கடி சொல்ற ஒரு பாயிண்ட், நாங்க எந்த நாளும் பிரியாணியும் பிரியாணி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு செலவழிக்கிற காசுல நாங்க பானும் பருப்பும் சாப்பிடுவோம், ஆனா பானும் பருப்பும் அறிவும் அதுக்கு செலவழிப்போம், ஒரு பிரியாணிக்கு செலவழிக்காம. எனவே எங்களோட சமூகம் உடுக்கிறதுக்கும் சாப்பாட்டுக்கும் அது பொஷா ஈக்கணும் பண்றதுக்கும் செலவழிக்கிற அந்த பார்வையிலிருந்து சமூகத்துல பார்வை அறிவின் அடிப்படையிலிருந்து ஒரு நாகரிகமான சமூகத்தை கட்டி எழுப்பணும் அந்த அந்த சென்ஸை நோக்கி எங்களோட கம்பாஸ் திரும்பணும். எங்களோட மோரல் கம்பாஸ் கொஞ்சம் திரும்ப வேண்டியிருக்குது. அதில் இப்படியான சேஞ்சஸ் வராம நாங்க எதிர்பார்க்கிற பெரிய சேஞ்சஸ் வராது. ரைட். ஸோ எனவே நாங்க ஒவ்வொரு குடும்பமாக
இந்த கட்டி எழுப்புற இந்த ப்ராஜெக்ட். இப்ப என்னை பொறுத்தவரை நான் 3 ப்ராஜெக்ட்ல நான் நிறைய ஃபோக்கஸ் பண்றது. ஒன்று கான்டெம்பரரி எஜுகேஷன், நவீன கல்வியை பெஸ்டாக கொடுக்கணும். இதுக்கு பெருசா ஒன்றும் தேவையில்லை. இப்ப நான் வந்து A-level அக்கரைப்பத்துல தான் நான் முழுக்க படித்தேன். யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜ் என்ட்ரானது அக்கரைப்பத்துல இருந்து. அந்த என்ட்ரா போக்கில் முதல் 6 மாசமும் ருகுணா யூனிவர்சிட்டியில எங்களுக்கு இங்கிலீஷ் ட்ரைனிங். அந்த டைம்ல இங்கிலீஷும் தெரியாது. குரோலிங் என்றால் தவள் ரெண்டு எனக்கு தெரியாது. அந்த நேரம் குரோலிங் என்றால் தவள் ரெண்டு தெரியாம இருந்தேன்னா அதுக்கப்புறம் அந்த ஒரு இங்கிலீஷ் ஒரு லேடி தான் அங்க படிச்சு தந்தாங்க. அவங்க வந்து தவழ்ந்து காட்டினா எனக்கு இப்படித்தான் குரோலிங். அப்படித்தான் நான் படிச்சுட்டு ரைட். ஆனா கடைசிக்கு எனக்கு அல்லாஹ் தாலா ஒரு சான்ஸ் தான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ரோல் ஆஃப் கான்டெம்பரரி மெடிக்கல் சயின்ஸ் இன் த டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த குரான் என்ற தலைப்பில ஒரு 1.5 hour எனக்கு பேசக்கூடிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில பேசக்கூடிய சான்ஸ் கிடைக்கும். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, நீங்க A-level படிக்க கூட உங்களுக்கு குரோலிங் என்னன்னு தெரியாம வைக்கலாம். நான் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்புல போகல எனக்கு ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் வந்து கலம்பு மெடிக்கல் ஃபேக்கல்டி யூனிவர்சிட்டியில ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன், கலம்பு நேஷனல் ஹாஸ்பிட்டல்ல. அந்த டைம் சிங்களமும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது. வாமிட்டிங் கேட்டாங்க, எனக்கு தெரியாம இருந்துச்சு. ஸோ இப்படியாக இருக்கிறது இதெல்லாம் பின்னடைவு இல்லை. இது அதாவது இப்படித்தான் இருந்தாலும் உங்களுக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி லெக்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உங்களே டெவலப் பண்ணலும் என்றது எங்களுக்கு கிடைக்கிற அதுக்கு என்ன தெரியுமா தேவை? அதுக்குரிய அந்த இன்ஸ்பிரேஷன், அந்த எஸ் யூ கேன் டூ என்ற அந்த மோட்டிவேஷன். எனவே இந்த மோட்டிவேஷன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்படணும். அது வந்து ஒரு பிள்ளைகள் அச்சீவ்மெண்ட்டுக்காக முக்கியமான நினைக்கிறேன். நல்லது டாக்டர், மாஷா அல்லாஹ், மிக பெருமதியான கருத்து. இறுதியாக நேருடைய ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அதை தொடர்ந்து ஒவ்வொரு அதிதியினுடைய சுருக்கமான ஒரு செய்தியும் சமூகத்துக்கு இருக்கின்றது. அதற்கிடையில் நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை பெறுவோம். உயர் கல்வித்துறையில் 20 வருட காலத்துக்கு மேலான அனுபவம். விகாஸ் உயர்கல்வி நிறுவனமானது கிழக்கிலங்கை கல்முனை வளாகத்தில் அனைத்து விதமான தொழில்சார் உயர் கற்கை நெறிகளையும் வழங்கி வருகின்றது. சர்வதேச மற்றும் உள்நாட்டு அங்கீகாரம் பெற்ற மேனேஜ்மெண்ட், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டிங், குவாலிட்டி சர்வே, இலங்கை சட்டக் கல்லூரியினால் அங்கீகரிக்கப்பட்ட LLB இன் லோ கற்கை நெறியினையும் தொடர முடியும். விகாஸ் கேம்பஸ் இலக்கம் 392 கீழ் 1, பிரதான வீதி, கல்முனை. ஆம் டாக்டர், நேருடைய ஒரு கேள்வி, நன்றாக படித்தால் உழைக்கலாம் என்பதற்காக படிக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்களில் ஒழுக்கத்தை காண முடியவில்லை. இதற்கான தீர்வு எப்படி இருக்கும்? இதுக்கு ஒரு விளைவுதான் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பயப்படுகின்றார்கள். முதல் காலமெல்லாம் மாணவர்கள் தான் ஆசிரியர்களுக்கு பயப்படுகின்றார்கள். ஆனால் இப்பொழுது அது மாறி நடக்கின்றது. எனவே இதற்கு ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வாக எது அமையும்? நீங்க யார்கிட்ட கேக்குறீங்க? கேக்குறீங்க? எஸ். இப்ப இதுல என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அந்த இப்ப வந்து எஜுகேஷன் வந்து கல்வி மெட்டீரியலைஸ்ட் ஆகி ரைட், மணி பேஸ்ட் ஆகி வேல்யூ இல்லாத ஒரு கல்வியாக, ஈத்தோஸ் இல்லாத, வேல்யூ இல்லாத, பிரின்சிபிள்ஸ் இல்லாத ஒரு கல்வியாக மாறினத்துக்கு அடையாளம் தான் இது. அதுக்கு சில இப்ப நம்ம ஊர்லயும் ஒரு நினைக்கிறேன் விசேஷமாக இந்த பொலிட்டிக்கல் கல்ச்சர், நினைக்கிறேன் டாக்டர் அஸ்மல் அதை டச் பண்ணாரு. இன்றைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் கல்ச்சரும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இப்படியான விஷயங்கள் வாரத்துக்கு. எனவே இந்த இடத்துல again we have to go back to our basis. இப்ப நான் முந்தி சொன்னேன், நான் 3 விஷயத்துக்கு நான் ஃபோக்கஸ் பண்றேன்னு சொல்லி. ஒன்று கான்டெம்பரரி எஜுகேஷன், வெரி ஹை ஸ்டாண்டர்டாக இன்றைய நவீன கால கல்வியை கொடுக்கணும். குர்ஆனிக் எஜுகேஷனை பேரலாக, காம்ப்ளிமெண்டரி எஜுகேஷனாக ரெண்டும் சேர்ந்து பேரலாக கொடுக்கப்படணும். ஒவ்வொரு வீடும் ஒரு யூனிவர்சிட்டியாக மாறணும். ஹோம் இஸ் a யூனிவர்சிட்டி. ஒவ்வொரு வீடும் ஒரு யூனிவர்சிட்டியாக மாறி அங்கதான் ஒரு பிள்ளையோட ஒரு பிள்ளையோட வேல்யூஸ், ஒரு பிள்ளையோட ஈத்தோஸ், அவங்களோட இப்படியான அந்த பெருமானங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய வீடுகள்ல தாய் தந்தை அந்த வீடுகள் சமைச்செடுக்கப்படணும். இதான் நான் சொன்ன இந்த 3 ஏரியான்னு சொல்லி. இந்த 3 ஏரியாவிலையும் நாங்க இம்ப்ரூவ்மெண்ட் எப்ப வருதோ அப்பதான் இந்த 3 ஃபண்டமெண்டல் ரைட். இப்ப இதை செய்யறதுக்கு இப்ப நான் வந்து இந்த அப்ரார் ஃபவுண்டேஷனுக்கு கூடாக இந்த 3 ஏரியாவுக்கு கூடாகத்தான் நாங்க இப்ப நிறைய சோசியல் சேஞ்சஸ்க்கான
சில ப்ரோக்ராம்கள் சில எஃபர்ட்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எனவே நான் நினைக்கிறேன் இப்ப நீங்க சொன்னது ஒரு ஒரு சமூக நோயிட ஒரு அடையாளத்தை சொன்னீங்க. இப்படி பல அடையாளங்கள் இருக்கீங்க சமூக நோயிட. அப்ப இந்த நோய்களுக்கெல்லாம் நீங்க அடையாளங்களை சொல்றீங்க, இதெல்லாம் நோய் அறிகுறிகள். இந்த நோய் அறிகுறிகளுக்கெல்லாம் அடிப்படையான நோய் ஒன்று இருக்கு. அந்த நோயை நாங்க தீர்த்தம் என்று சொன்னா இந்த அறிகுறிகளை இல்லாமக்கேன். ரைட்? அப்ப அந்த அடிப்படையான நோய் என்ன? நான் சொன்ன இந்த 3 ஏரியாவும் நாங்க ஃபோக்கஸ் பண்ணணும். கான்டெம்பரரி எஜுகேஷன் ஹை ஸ்டாண்டர்ட்ல வேல்யூ பேஸ்டாக நாங்க கொடுக்கணும். கான்டெக்சுவலைஸ்ட் குரானிக் எஜுகேஷன் ஹை ஸ்டாண்ட்ல குர்ஆனோட அல்லாவோட மிகவும் நெருக்கமான உறவு ஏற்படுத்துறதுக்குரிய அந்த ஸ்டாண்டர்ட்ல ஒரு இன்ஸ்பிரேஷனோட அதை கொடுக்கணும். 3வது, ஒவ்வொரு வீடும் அறிவின் அடிப்படையில அமைந்த ஒரு நாகரிகமான சமூகத்தை கட்டி எழுப்புற மனிதர்களை உருவாக்குற பல்கலைக்கழகங்களாக மாத்துறதுக்கு அந்த வீட்டுக்கு அந்த வீடுகள்ல உம்மா வாப்பாமா இருக்கு நாங்க கைடன்ஸை கொடுப்போம். ரைட்? சோ தி பர்பஸ் இஸ்லாம் and what is Islam? இஸ்லாம் எதிர்பார்க்கிறது a knowledge based open civilization. That is Islam. இப்படியான சமூகத்தை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. a knowledge based open civilization. தேங்க் யூ டாக்டர். கல்விதான் எமது எதிர்கால சொத்து. ரமேஷ் டாக்டர் சொல்லுங்க சார். டாக்டர் ரைஸ் அவர்கள் அந்த கொஞ்சம் ரிலிஜியஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல சொன்னாங்க. நான் சோசியோலஜிக்கல் ஸ்பீக்கிங் ஒரு மனிதன் பிறந்த உடனே எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய ஒரு நிறுவனம்னால் நாங்க சோசியோலஜிக்கலி சொல்லுவோம், அது குடும்பம். அந்த குடும்பத்தில் தான் ஒரு குழந்தை ஒரு மனிதனை ஒரு ஒரு குழந்தைய தன்னை ஒரு ஒரு முழு மனிதனாக மாற்றுகின்ற அல்லது ஒரு ஒரு மனித சமூக பிராணியாக மாற்றுகின்ற ஒரு நிறுவனமாக ஆரம்பகத்தமாக இயக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான், மாற்றுகின்ற நிறுவனம் தான் குடும்பம் சொல்லுவோம். ஆகவே ஒரு மனிதனுக்கு ஒரு குழந்தைக்கு அல்லது மாணவனுக்கு ஒழுக்கத்தை கற்பிக்கிறது பாடசாலை மட்டும் கற்பித்தால் போதாது. நான் நினைக்கிறேன் குடும்பம் அதனுடைய சரியான பணியை செய்யும். ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும், விழுமியம், அதே போல நோம்ஸ், நியமங்கள், அந்த பண்பாடு, இப்படியான விஷயங்களை எல்லாம் ஒரு குழந்தைக்கு அந்த இன்கால்கேட் பண்ணால்தான், ஏற்றினால்தான், அந்த படிப்பித்தால்தான், சமூகமயமாக்கினால்தான் அந்த குழந்தை அந்த மாணவன் பாடசாலைக்கு போகும்போது அதனை அந்த அந்த பண்பாட்டை அவன் சுமந்து செல்கிறான். அங்க பாடசாலையில அப்படியான விஷயங்கள் இன்னும் போதிக்கப்படும் போது பாடசாலையில இப்பயும் நடக்கும் நினைக்கிறேன். ஒவ்வொரு காலை கூட்டத்திலையும் ஒவ்வொரு பயான் பண்பாட்டை பத்தி பேசுறது, காலை கூட்டத்துல காலை ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளேயே குர்ஆன் ஓதி ஸ்டார்ட் பண்றது, முடியக்குள்ள ஸலவாத் பண்றது, ஒழுக்கமான ஆடைகள் அணிகிறது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் அங்கே. ஆமாம், மிக முக்கியமான ஒரு விடயத்தை எங்களுக்கு கலாநிதி ஹமீஸ் அபூபக்கர் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கல்விதான் எமது எதிர்கால சொத்து. அந்த சொத்தை நாங்கள் பெறுவதற்காக குறிப்பாக எங்களுடைய வாலிபர்கள் அதனை சொந்தமாக்கி உடைமையாக்கி கொள்வதில் தான் எமது சமூகத்தினுடைய பலம் இருக்கின்றது. அவர்கள் இதில் முக்கியமாக கவனம் எடுக்க வேண்டும், பங்காற்ற வேண்டும் என்ற வகையில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடாத்தி கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக 3 மிக பெரும் கல்வியலாளர்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றோம். இறுதி சந்தர்ப்பமாக கலாநிதி அஸ்மல் ஹாசிம் சார் அவர்களே, இந்த நாங்கள் பேசிய விடயங்களில் இறுதியாக எமது வாலிபர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய சாராம்சம், சுருக்கமான விடயத்தை கூறுங்கள். ஓகே, வாலிபர்கள் சொல்லங்கிறத விட என்ன பொறுத்த அளவுல ஒரு பேரண்ட்ஸ் அவங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்குற மிகப்பெரிய சொத்து என்னையா இருக்கும்னு சொன்னா, teach them how to think. என்ன சொன்னா பெஸ்ட் ஸ்கூல் ஆஃப் தாட் நம்ம என்ன பொறுத்த அளவுல வீட்டில இருந்து தான் ஆரம்பமாகுது. சரியா? பெஸ்ட் ஸ்கூல் ஆஃப் தாட். அதுக்கு கிரியேட்டிவிட்டி என்கிறது கடும் முக்கியம். அப்ப அந்த ஒரு பேரண்ட்ஸ் ஒரு பிள்ளைகளுக்கு விட்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய சொத்து என்ன பொறுத்த மாட்டல they teach them okay how to think. முதலாவது விஷயம். அடுத்து ரெண்டாவது விஷயம் ஒரு 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 புள்ளட ஆளுமை விருத்தி என்கிறது அந்த முதலாவது அந்த பிரைமரி ஏர்லி டேஸ்ல ஃபிக்ஸ் பண்ணப்படுது. அதுக்கு பிறகு வர விருத்தி எல்லாம் என்ன பொறுத்த மாட்டல இஸ் என்ஹான்ஸ் வெர்ஷன்.
அங்கல இங்கல கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படித்தான் அந்த அப்ப அது குவாலிட்டி எஜுகேஷன் டாக்டர் ரைஸ் கொஞ்சம் தோட்டார் அவர் குரானிக் சேனல்ஸ் கூட தோட்டார் என்ன பொறுத்தவரையில இப்ப நான் வந்து ஏர்லி இந்த கல்வி வந்து ஜிஎம்பிஎஸ் பாய்ஸ் ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன் அப்ப இந்த ஆளுமை விருத்தியில வந்து எப்பயும் பாய்ஸ் ஸ்கூல் தான் மிகவும் செல்வாக்கு செலுத்தியதா நான் உணர்றேன் ஆகவே அந்த ஏர்லி டேஸ்ல வந்து குவாலிட்டி எஜுகேஷனை கொடுக்கறதுங்கிறது வந்து இட் வில் ப்ரொடியூஸ் அ கிரேட் அவுட்புட் ரைட்ங்கிறது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் வந்து நாம வந்து கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் என்கிற ஒரு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் என்கிற ஒரு கல்ச்சர் இல்லாட்டி ஒரு ஃபீச்சர் எல்லா லெவல்லையும் எல்லா லெவல் ஆஃப் எஜுகேஷன்லையும் இருக்கணும் அது ஸ்கூல்ல இருக்கணும் டெர்ஷரியில இருக்கணும் யூனிவர்சிட்டி லெவல்ல இருக்கணும் அது வந்து ஒரு 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 டைனமிக் ப்ராசஸ் இருக்கணும் அது கண்டினியூஸ்லி நடந்து இருக்கணும் ஒரு இவால்விங் சொசைட்டியா அப்படி இல்லைன்னு சொன்னா வந்து நாம இடையில வந்து டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆமாம் உண்மையான ஒரு உலகம் போய் ஸ்கூல் இப்படி ஆரம்ப பாடசாலைகள் பல ஆளுமை உள்ள மனிதர்களை பெரும் பெரும் கல்வியலாளர்களை சொத்துக்களை உருவாக்கி இருக்கின்றது அதே போல் டாக்டர் ரைஸ் சார் உங்களுடைய இறுதியாக இந்த சமூகத்துக்கு சொல்ல கல்வி சம்பந்தமான இறுதியான சாராம்சமான கருத்து இப்ப இன்றைக்கு நாட்டுல இருக்கிற பிரச்சனைகள் மற்றது சமூகத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கிற நேரம் எங்களுக்கு இருக்கிற இப்ப இன்றைக்கு நிறைய பேர் எங்களுடைய சமூகம் இந்த ஜனாசாக்கள் பத்த வைக்கப்படாது அப்படின்னு சொல்லி அதுக்கு வேறாக போராடி கொண்டு பல விஷயங்களை நாங்க இன்வால்வ் ஆகி கொண்டிருக்கிறோம் அது செய்யப்பட வேண்டிய வேலை செய்யறவங்க செஞ்சு கொண்டிருக்கட்டும் ஆனா இது எப்படின்னு சொன்னா அந்த இந்த சமூகம் எப்படி ரியாக்ட் பண்ற சமூகமாக மாறிக்குது நாங்க ரெஸ்பாண்ட் பண்ற சமூகமா இல்ல ரியாக்ட் பண்ற சமூகம் இது ஞாபகம் வர்றது ஒரு 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 ஸ்காலர் சொன்னாரு இந்த ஸ்பெயின்ல இந்த புல் ஃபைட் நடக்கும் புல் எரும மாடு ஃபைட் நடக்கிறது அது எப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஒரு ஒரு ரெட் பிளாக்க காட்டுறது ஒரு செவத்தை ரெட் பிளாக்க காட்டின உடனே புல் வந்து அந்த மாடு சுத்தி கொண்டு ஃபைட் பண்ணி கொண்டு ஓடி ஆடி தெரியும் அதுக்கப்புறம் அந்த ரெட் பிளாக்கை விட்டுட்டால் அது கொஞ்சம் காம் ஆகும் அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு ரெட் பிளாக் எடுத்து காட்டினா திரும்ப ஓடும் அது மாதிரி இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா இன்னைக்கு எங்களோட சமூகத்துக்கு எதிரான ஆட்கள் ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு ரெட் பிளாக்கை கொண்டு வராங்க இன்றைக்கு இருக்கிற பிளாக் வந்து இந்த ஜனாசை இருக்கிறது அது முடிஞ்சா திரும்ப ஒவ்வொன்றா வரும் ஆனா இன்னும் நாங்க ரியாக்ட் பண்ற சமூகமாக இல்லாம ரெஸ்பாண்ட் பண்ற சமூகமாக வரணும்னு சொன்னா நாங்க லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் போட வேணும் எங்களோட சமூகத்துக்கு கல்வி கூடான சமூக மாற்றத்துக்கு நான் திரும்பவும் சொல்றேன் அந்த 3 ஆஸ்பெக்ட் இந்த நான் ஏன் திரும்பவும் அந்த 3 ஆஸ்பெக்ட் திரும்ப 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 சொல்றேன்னு சொன்னா இது 3 டெஸ்டட் சயின்டிபிகலி டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் மெத்தட் 3 ஃபண்டமெண்டல் திங் கான்டெம்பரரி எஜுகேஷன் வித் ஹை ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் Quranic education, religious education with a high standard, contextualized parallel education. வீட்டுல அவர் சொன்ன மாதிரி எப்படி அந்த வீடுகள்ல கொடுக்குற கைடன்ஸ் பேரண்டிங் ரைட் இது 3 மற்றது அந்த ஒரு ஒரு சைக்காலஜி சொன்னார் give me a child for first 5 years of life I will take care of them for first 5 years of life only 5 years after that I don't care a devil taking him over அது என்னத்த சொன்னால் டாக்டர் அஷ்மல் சொன்ன மாதிரி நானும் ஒரு பாய் ஸ்கூல் ப்ராடக்ட் தான் ரைட் அக்கரபத்துல அப்ப அந்த பாய் ஸ்கூல் ப்ராடக்ட்ல அந்த டைம்ல நாங்க கொடுக்குற முக்கியத்துவம் கல்விக்கு வீட்டுல தார முக்கியத்துவம் கல்விக்கு ஸ்கூல்ல கிடைக்கிற அந்த டிசிப்ளின் அந்த இப்ப நாங்கெல்லாம் மக்கி மாஸ்டர் காலத்துல படிச்சாக்கு ரைட் அவர் கல்விக்கு தார அவர் இன்றைக்கும் கூட நான் அக்ரபத்துக்கு வந்தா அவரை பாக்குறது அவரை காண்றது வந்து எனக்கு வெரி ஹாப்பி டு டூ தட் அப்ப என்ன ரீசன் சொன்னா இவங்கதான் அந்த தந்தாக்கள் எனவே இந்த 3 அடிப்படையிலையும் சமூகத்தை லாங் டேர்ம்ல கட்டி எழுப்புறதுக்கு நாங்க ஸ்ட்ராட்டஜிகளை கலைக்கணும் போடணும் இது ஒரு சமூகத்துல ஒரு பேசுபொருளாக மாற்றி நாங்க லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் ஒன்று போடணும்ன்றது என்ற எதிர்பார்ப்பு ஆனா மத்த இப்ப இந்த சின்ன சின்ன இந்த ரியாக்ட் பண்றதை நாங்க குறைச்சு கொண்டு கொஞ்சம் சில விஷயங்கள் நடக்கத்தான் வேணும் ஆனா சமூகத்துல கல்விமான்கள் அரசியல்வாதிகளை செஞ்சு கொண்டு போகட்டும் ஆனா கல்விமான்கள் நாங்க இந்த சமூக மாற்றத்தை கொண்டாந்து இந்த கல்வி கூடத்தான் ஒரு நல்ல அரசியல் கல்ச்சரையும் கொண்டு வரலாம் அதையும் கொண்டு வர்றதுக்கு நாங்க லாங் டேர்ம் ப்ராஜெக்டை கொண்டு வரணும் அதை பத்தி யோசிக்கணும் அதை டிஸ்கஸ் பண்ணணும் அது சமூகமயப்படுத்தப்படணும்ன்றது என்ற அவா மாஷா அல்லாஹ் மிக அழகான தெளிவான கருத்து இறுதியாக
எங்களுடைய பீடாதிபதி ரமீஸ் அபூபக்கர் சார், உங்களுடைய சுருக்கமான சமரி சமூகத்துக்கு சொல்ல வருகின்ற சுருக்கமான கருத்தை கூறுங்கள். மிக காத்திரமான ஒரு கலந்துரையாடல். உண்மையிலே என்னை பொறுத்த மட்டில் ஏற்கனவே டாக்டர் ரைஸ் சொன்ன மாதிரி எஜுகேஷன் இஸ் அ டூல் ஆஃப் சோஷியல் சேஞ்ச். சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு கல்வி மிக பிரதானமான ஒரு 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 ஊடகம். அந்த வகையில் ஒரு சமூகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தணும் என்றால் சமூக அசைவை ஏற்படுத்தணும். சோசியாலஜிக்கு நாங்கள் சொல்லுவோம் சமூக அசைவு, அப்பாட் சோசியல் மொபிலிட்டி, மேல் நோக்கிய சமூக அசைவை ஏற்படுத்துவதற்கு கல்வி அவசியமானது. அதுக்கு பல தடைகள் வரலாம். அது உதாரணமாக பொருளாதார தடை வரலாம், அல்லது வசதி இல்லாத பிரச்சனைகள் இருக்கலாம். உதாரணமாக இப்ப இந்த COVID-19 காலத்துல இப்ப பிள்ளைகள் படிக்கிறதுக்கு போன் இல்லாத பிரச்சனை, டிவைசஸ் இஷ்யூ, நெட்வொர்க் இஷ்யூ, இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாத பிரச்சனை, அப்படியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இதுகளுக்குள்ளாலே எல்லாம் நீந்தி இந்த வறுமை ஒரு கல்விக்கு தடையல்ல. இப்படியான ஒரு போதும் கண்டிராத வாழ்க்கையிலே நாங்கள் சந்திச்சிடாத நோய்கள் அல்லது வந்திருக்கிற ஒரு பெரிய ஒரு வியாதி உண்மையிலே கல்விக்கு தடையல்ல. இப்படியான தடை கற்கள் கூடாக நாங்கள் பயணிக்கும் போது எங்களுடைய இலக்கை அடையலாம். எங்களுடைய இலக்கில் நாங்கள் கடும் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த இலக்கை தான் நாங்கள் கல்வியின் மூலமாக அடைய வேண்டும் என்று எங்களுடைய ஃபியூச்சர் கோல்ல நாங்கள் சரியான தெளிவாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய கோலை நாங்கள் அடையலாம். அது எந்த காலத்திலையும் சரி, எப்படியும் சரி, எங்களுடைய அதற்கான பணியை நாங்கள் எங்களுடைய கோலை இலக்கை அடைவதற்காக நாங்கள் எந்த விலை கொடுத்தாவது அதற்காக பயணிப்போமா இருந்தால் திடகாத்திரமான முடிவோடு அதற்கான ஃபுல்லி டெடிகேட்டட் ஃபுல்லி கமிட்டடாக நாங்கள் வேலை செய்தால் இன்ஷா அல்லாஹ் அதற்காக எங்களுடைய கல்வி அடைவை மட்டத்தை நாங்கள் உயர்ந்த அந்தஸ்தை இன்ஷா அல்லாஹ் அடையலாம் என்று நான் நினைக்கிறேன். அந்த வழியில் எதிர்கால சமூகங்களும் இளைஞர்களும் பயணிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். தேங்க்யூ டாக்டர். ஆம், கல்விதான் எமது எதிர்கால சொத்து என்ற காத்திரமான உரையாடல்களிலே எங்களுடைய மதிப்புக்குரிய டாக்டர் ரைஸ் முஸ்தபா மற்றும் டாக்டர் அஸ்மல் ஹாஷிம் மற்றும் டாக்டர் ரமீஸ் அபூபக்கர், 3 மிக பெரும் கல்வியாளர்களோடு நாங்கள் இந்த கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தோம். உண்மையில் சமூகத்துக்கு மிக ஆழமான விரிவான பல முக்கியமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த கருத்துக்களில் உள்ள பணிகளை ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளை செய்வதற்கு பல நல்ல உள்ளங்களிலே இந்த சிந்தனைகளை போட வேண்டும், ஆழமாக பதிக்க வேண்டும். இதனூடாக ஒரு செயற்பாடு இந்த சமூகத்துக்கு உதிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாங்கள் நிறைவு செய்கின்றோம். வாஹிர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் பங்கு பற்றியமைக்காக அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு நிறைந்த பரக்கத்தையும் அருளையும் சுரிந்தள்ள வேண்டும். உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்திலே நல்லவர்களாக ஆக வேண்டும். அல்லாஹு தஆலா உங்களுடைய பொருளாதாரத்திலே சிறந்த செழிப்பை தர வேண்டும். சமூகத்திலே உங்களுடைய பணிகள் தொடர உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை அல்லாஹு தஆலா தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். Thank you very much. Thank you.